கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் சிலுவையிலே நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த பேசின முதல் வார்த்தை நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறார்கள். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதல் இருக்கிறார். அருமையானவர்களே, உபத்திரவங்கள் அதிகரிக்கும் போது, பாடுகள் அதிகரிக்கும் போது, வேதனை தாங்க முடியாத கூடிய இந்த வேதனை அதிகரிக்கும் போது அருள்நாதர் இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், மனுஷரை நாடவில்லை, யாரையுமே அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வாய் திறவாத ஆடாய் என் அருள்நாதர் இயேசு காணப்படுகிறார். மௌனமாக இருக்கிறாராம். தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எல்லாமே தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் அங்கே சொல்லு. ஆனால் எல்லாமே தெரியுது. ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. யோவான் ஸ்நானக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்பொழுது ஆள் அனுப்பி கேட்குறாங்க, வரப்போகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா என்று. யோவான் இடத்துல போய் கண்டவைகளையும் பார்த்தவைகளும் போய் சொல்லுங்கள், கேட்டவைகளும் போய் சொல்லுங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறாங்க. பார்த்தெல்லாம் போய் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு மேசியா வர வேண்டும். இவர் தன்னை மேசியா என்று அறிவித்துட்டார் ஜனங்களுக்கு, நான் மேசியா என்று. அடுத்து இவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகும்போது பிளாத்தினிடத்தில் கொண்டு போகிறாங்க. நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்குறார். நீ சொன்னபடியே அப்படின்றார். இவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டார், நான் தான் மேசியான்னு சொல்லிட்டாரு. யூதருக்கு நான் ராஜா என்றும் அறிவித்துட்டார். எல்லாமே தெரிஞ்சு தான், இவர் உலக ரட்சகர்னு தெரிந்தும் கூட இவர் ரட்சிப்பதற்காக தான் வந்திருக்கிறார், மனுபுத்திர மேலே மனு உரு கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிந்தும் இவர்கள் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் அவரோ இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று உரைத்த நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறாரு. இன்றைக்கு நம் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிற அந்த நல்ல தெய்வம் அவர் பாருங்க, அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது கூட மரண பரியந்த சிலுவை பரியந்த நம்மை தாழ்த்தின நல்ல ஆண்டவர். நம்மளாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். மன்னியுங்க. அவர் மன்னிக்க தயப்பெருத்தவராக இருக்கிறாருங்க. மன்னிப்பதற்கு எப்படி மன்னிக்க நம்ம ஜனங்களை நாம் மன்னிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே ஒரு சில தவறுகள் நடக்கிறது, ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருகிறது, குடும்பத்தில் பிள்ளைகள் தவறான காரியங்கள் செய்யும்போது, இல்லை பிள்ளைகள் தவறான செய்கைகளை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய பேச்சானதோ நம்முடைய யோசனைகளானதோ எப்படி இருக்கிறது? தாறுமாறாய் காணப்படுகிறது. மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு நம்ம யாரையும் மன்னிப்பதில்லை. காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? காண்கிற பிள்ளைகளிடத்திலே நாம் அன்பு கூறாத போது காணாத இறைவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுவோம்? அருமையானவர்களே, மன்னியுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் மன்னிக்கணும் ஆண்டவரே, எல்லாரையும் நான் மன்னிக்கணும் ஆண்டவர். எனக்கு துரோகம் செய்கிறார்களா? மன்னியுங்க. இல்லை உங்களை குறித்து அவதூறு பேசுகிறார்களா? அதை நீங்கள் மன்னியுங்கள். ஏனெனில் நீங்கள் மன்னிக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவருடைய சாயல், நம் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். அப்போ நம்முடைய கிரியைகளானது அது தேவனுக்கு ஏற்றவைகளாக, தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் மன்னித்த சிலுவை பரியந்து நம்மை தாழ்த்தினார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவ்வண்ணமாகவே நம்மை தாழ்த்த வேண்டும். அதற்கு ஆதார வசனமாக யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். போதும். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்கிறவர். 1000 தலைமுறை. இன்றைக்கு நம்ம எத்தனை தலைமுறைனா 3 தலைமுறை, மிஞ்சி போன 2 தலைமுறை தான். ஆனால் 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் செய்கிற நல்ல ஆண்டவர் நம்ம மத்தியில். 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்கிறேன். நம்ம எப்படி அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் இன்றைக்கி நாம் மன்னிக்கிறதுக்கு அநேக தடவை யோசிக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க,
என் மீறுதலை மன்னிங்க, என் அநியாயங்களை மன்னிங்க. முதல்ல நாம் நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய பாவங்கள் நாம் மன்னிக்கும் போது, அவர்கள் நமக்கு செய்கிற அநியாய அக்கிரமங்களை மன்னிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்கணுங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஒரு கணத்தில் அறிவை மறு கணத்தையே காண்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இன்றைக்கி நம்ம அப்படி செய்கிறோமா? நம்முடைய நடக்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை அப்படி நாம் நடப்பிக்கிறோமா? அதை நம்ம செய்கிறோமா? அதை நம்ம அபியாசப்படுத்துகிறோமா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிறோமா? ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன்னு நம்ம சொல்லுகிறோம். அதற்கு ஏற்றவைகளாக நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. மன்னியுங்கள், இன்னைக்கு மன்னிங்க. ஏன்னா 1000 தலைமுறை வரைக்கும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறாரே. இன்றைக்கி நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவங்க முகத்தில் கூட முழிக்க மாட்டோம். நம்மளை இவ்வளவா கேவலமாக பேசிட்டாங்க, இனி நம்ம அவங்கள பார்க்கவே கூடாது, அப்படியே அவங்க எதிர்க்க வந்தால் கூட அவங்க முகத்தை திருப்பின்னு போவோம். இது கிறிஸ்தவர்களா, நம் தேவனுடைய பிள்ளைகளா என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் நம்ம விடுதலையாகுது. சத்தியத்தை நாம் அறிகிற ஆண்டவர் மனுஷ சாயல மனுஷனின் ரூபம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான மாதிரிகளை காட்டுகிறார். அதில் மன்னிப்பு என்பது மிக மிக பெரிதாக இருக்குது. மன்னியுங்கள் அப்படின்ற எல்லா விதமான பாவங்களையும், எல்லா விதமான சாபங்களையும், எல்லா விதமான அநியாய அக்கிரமங்கள் தேவன் அங்கே மன்னிக்கிற வரைக்கான வசனங்களை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அல்லேலூயா. பிணியாளிக்கு நோய்பட்டவங்களுக்கு தான் வைத்தியர் தேவை. நோய் உள்ளவங்களுக்கு தான் வைத்தியர் தேவைப்படுறாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையில்லை. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பாவம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை அப்படியே அடியோடு வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம். ஏன்னா உடம்பு முடியாதவங்க தான் வைத்தியர் தேவைப்படுகிறார். ஆண்டவர் பாருங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிப்பதற்கே மனு உரு கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாருங்க. இன்றைக்கு ஜீவித்து கொண்டே இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக. இன்றைக்கி நம்ம பாவிகளை பார்த்தாலே என்னவோ அவங்க என்னவோ ஒரு அருவருக்கத்தக்கவர்கள் மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோம். இது கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு இது தகாததாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீதிமான்களுக்காக அல்ல. நீதிமான் அவன் நல்லவனாக இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் நீதி செய்கிறான், கர்த்தருடைய எல்லா கற்பனைகளை கை கொள்கிறான், அவன் மேல் நம்ம அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் பாவத்தின் சேற்றில் மூழ்கி இருக்கிறவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். அவருக்கு மேல் நம்ம அன்பு செலுத்த, ஒருவேளை அவர்கள் தவறு செய்கிறார்கள், மேலும் மேலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து முடிவு பகிர்ந்து செய்கிறார். சீஷர்களோடு இவர் உட்காந்து பந்தியிருக்கும் அவங்க பரிசேயர் கேட்குறாரு, என்ன இவர் பாவிகளோடு உட்காந்து இருக்கிறாரு, இவர் பரியாசக்காரர்களோட உட்காந்துக்கிறாரு, விபச்சாரர்கள் கூட உட்காந்து இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, நல்லவங்களுக்காக வரல, நான் நீதிமான்களுக்காக வரல, பாவிகளை ரட்சிக்கும்படி இவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டுமே, இவர்கள் ரட்சிப்பை அடைய வேண்டுமே, மகிமையை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமே, அந்த ஒரே ஒரு எண்ணத்திற்காக தான் அத்தகைய மகிமையின் சாயலை விட்டு நமக்காக கந்தலும் கோலமாக மாறினாங்க. நமக்காக தாங்க. இல்லை, நீ நம்ம ரட்சிப்பு அடைய வேண்டும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக என் தேவன் கல்வாரி சிலுவையை சுமந்தார், பாடுகளின் சிலுவையை ஏற்றுக்கொண்டாருங்க. ஒரு நாயை போல தரவென்று இழுத்து கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இது எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த மன்னிப்பு நமக்கு வருவதற்கு, பிதாவிடத்தில் நமக்கு மன்னிப்பு வருவதற்காக அவர் கந்தலும் கோலமாக மாறினார். அருமையானவர்களே, நம்ம அப்படி ஆண்டவர் செய்ய சொல்லவே இல்லை. ஏன்னா என்னை போல நீங்கள் சிலுவையில் அறையுங்க, நீங்கள் என்ன கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் சொல்லவே இல்லை. மன்னியுங்கள், எல்லாரையும் சகல ஜாதிகளையும் மன்னியுங்க. தவறு செய்கிறது மனுஷனோட இயல்பாக, ஆனால் நீங்கள் அதை மன்னியுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி மன்னிக்க முடியும்? அவர் தெய்வம், நான் மனுஷன் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் தெய்வமாக இருந்தோம், மனுஷ சாயல்ல மனுஷனோட ரூபம் கொண்டு தான் அந்த பிரபஞ்சத்துக்கு அவரும் மனுஷன் தாங்க. ஏன்னா அதே வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால்
மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பேசுகிறான், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், அவனை எத்தனை தரம் நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 தரம் மாத்திரமா? இவரே சொல்லிட்டாரு கணக்கு 7 தரம் மாத்திரமான்னு. ஆண்டவர் சொல்லுவார் 70 தரம் மன்னி அவன் பாவங்களை மன்னி. இன்றைக்கி நம்ம மன்னிக்கிறோமா? அது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம காண்கிறவர்கள் நம்ம மன்னிக்கிறோமா? நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிறவர்கள், நமக்கு வேதனையை கொண்டு வருகிறவர்கள் நாம் மன்னிக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். நான் காந்தி நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் இருந்தபொழுது அங்கே ஒரு சகோதரர், நல்ல ஆண்டவருக்கு ஏற்றவர், ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்துவமாய் செய்கிற நல்ல ஒரு தேவ மனிதன். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால் அவருடைய அத்தகைய ஊழியங்கள் நின்று போனது. அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அது செய்த பொழுது அவங்க 2 பேர் ஓடி போய் திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி கொண்டாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வராங்க. திருப்பி ஒரு குழந்தை பிறந்திருக்குது அவங்களுக்கு. அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு அதே காந்தி நகர் பகுதிக்கு வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் என்ன செய்யணும், பெரிய ஒரு இந்த ஆட்டுக்கல் சரி அந்த மேலே ஒரு இது இருக்கும், அதை தூக்கி போட்டு அந்த குழந்தை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ரோடுலேயே அப்படியே அவங்க மாண்டு போனார். அவர் கொஞ்சம் கூட மன்னிப்பு. ஏன்னா இத்தனை இவங்களுக்கும் அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க சபை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர்கள், அவங்க குடும்பம் கொஞ்சம் கூட தன்னுடைய மனசில் ஈரமில்லாத அவள் அங்கேயே துடிச்சு மாண்டு போனான். என்னென்னா எதுக்காக போலீஸ் விசாரிக்க எதற்காகனா வேறு ஒரு ஜாதியில் திருமணம் செய்துட்டாங்க, அதனால் அவங்கள நாங்கள் கொன்று போட்டுட்டோம் அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் எனக்கு கிறிஸ்துவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, எந்த ஒரு ஜாதி மதம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ரூபம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நாடார் நாங்கள், அதனால் அவங்க வேறு ஒரு நார்மலான ஒரு ஜாதி அவங்க, அதனால் நாங்கள் அவங்கள கொன்று போட்டோம் அவருன்னு. இன்றைக்கு மனசில் கொஞ்சம் கூட ஒரு ஈவு இரக்கமும் நமக்கு இருக்கிறதா? மனுஷன் தானே அவங்களும். நம்ம இத்தனைக்கே ஊழியம் செய்கிறாங்க, வேதத்தை தூக்குறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களே இன்றைக்கு மன்னிப்பதற்கு மிகவும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் அப்படி செய்யலாமா என்பதை நாம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர், இன்றைக்கி எத்தனையோ சபைகளில் கூட இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளால் நாம் பிரிந்து காணப்படுகிறோம். சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் நம்ம அவர்கிட்ட சில பேரிடத்தில் பேசாமல் மௌனமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, உற்சாகமாய் ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, அவர்களை நாம் மன்னிக்க வேணும். அவர்களை பார்த்து இவங்ககிட்ட நான் ஏன் பேசணும், வேணும் தானே செய்கிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனையும் தெரியும், என்னுடைய பாடு தெரியும், என்னோடய உபத்திரவை நான் எப்படி உபத்திரவப்படுறேன்னு தெரியும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் தெரிந்து இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறானே, அப்போ நான் அவன் எப்படி மன்னிப்பேன் என்று நினைக்காதீங்க. அந்த அத்தகைய சிலுவையின் பாடு, சிலுவையின் நாதராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு விஷயம் நோக்கி பாருங்கள். எல்லாம் தெரிந்தும் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்தும் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த கிரியைகளை கண்டும் அவரை கல்வாரி சிலுவையிலே ஒப்புவிக்கிறார்கள். அப்போ நமக்கு எப்படி எத்தகைய பாடு? பச்சை மரத்துக்கே அத்தனை பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகள், நமக்கு எத்தனை பாடுகள் இருக்கும்? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கொஞ்சமாக நம்ம இருதயத்தை சிந்திங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்தே செய்யும் போதே மன்னித்தாரே, அப்போ நாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மன்னியுங்கள். ஒரு விஷயம் எல்லாரும் சமாதானத்தோடு இப்போ நம்ம இந்த சபையை விட்டு கடந்து போக முடியுதோ, இந்த சபையிலே விட்டுட்டு போயிடுங்க. எல்லா கோபங்களையும் எல்லா வெறுப்புத்தனத்தையும் சபையிலே விட்டுட்டு போங்க. போகும்போது யார் இடத்துல நம்ம அதிகமாக பேசாமல் இருக்கிறோம், ரொம்ப நாட்களாக பேசாமல் இருப்போம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால அவரிடத்துல போய் பேசுங்க. ஒரே வார்த்தை, எப்படி இருக்கிற, ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். சரி, எதனா செஞ்சுருந்தா கூட மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், மன்னியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக சொல்கிற பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது கர்த்தர் நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவனுக்கு இறைவன் பலன் தருகிறார். உற்சாகமாக தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நாம் சோர்ந்து போகிறோம். ஏன்னா நம்ம துதிக்கிறவர், நம்ம ஆராதிக்கிறவர் மகா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காதேஸ் என்கிற ஒரு வனாந்திரம் உண்டு. இந்த காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் என்பவர் ஒருவர் தான். கர்த்தர் என்பவர் ஒருவர் தான். இந்த ஒருவருடைய சத்தமானது இந்த காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா? அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவருடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமே இல்லைங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி சோத்திரம். இந்த கையால் இந்த ஸ்திரியை பிடிச்சிட்டாங்க. கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரியானவள் ஒரு விபச்சாரி. உடனே அவங்க கேட்க, இல்லை ஆண்டவரே, அதற்கு அவள் நான் இல்லை ஆண்டவரே என்ற இன்னைக்கு நாம் கூட அநேக தவறுகளை செய்கிறோம். செய்துட்டு அவங்கள மன்னிங்க நம்ம சொல்கிறோம். அது எப்படிப்பா மன்னிக்க முடியும்? அவங்க எவ்வளோ பண்ணிடுறாங்க தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஸ்திரியை போல் நம்ம பேசுகிறோம். அதிக ஆக்கினைக்கு நான் உன்னை தீர்க்கலப்பா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ. அதிகமாக நாம் அநேகரோட பாவங்களை குறித்து பேசுகிறோம். அப்படி பேசாது இருங்கள், மன்னிங்க. அவங்களோட பாவம் செய்கிறாங்களா, அவங்க அந்தரங்க பாவங்களை அப்படியே தூக்கி கொண்டு திரிவது. ஒரு இடத்துல சொல்லுவோம்னா இங்கே சொல்லி முடிக்கணும், அந்த இப்போ சொல்லிட்டு இப்படி திரும்பத்துக்குள்ள அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டோம். நம்ம சொன்ன ஒரு காரியங்கள் அப்படி என்னப்பட்ட கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இப்படி சொல்லிட்டு நம்ம திரும்புவோம். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை நம்ம பார்க்கறதுக்குள்ள அந்த விஷயம் கடைசிக்கு போய்டும். அதுக்குள்ள அருமையானவர்களே, அப்படியா நம் பாவங்களை தூக்கி திரிவுகளாய் நாம் இருக்கக்கூடாது என்று அருள்நாதர் சொல்லுகிறார். பாவங்களை, சகோதரர்கள் பாவங்களை மூடியும் மறையுங்கள், அவர்களுக்கு மன்னியுங்கள். ஏனெனில் பரமபிதா அப்படியாய் செய்கிறார். முடிவு பரிந்து சிலுவை பரிந்து தம்மை தாழ்த்துகிற நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அந்த தெய்வத்தோட நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க. நாம் அவரை போல இருக்க வேண்டுங்க. நாம் மன்னிப்பதற்கு தயவு பெறுத்தவர்களாய், மன்னிப்பதற்கு நாம் உதாரத்துவமாக இருக்க வேண்டும். உதாரத்துவமாய் கொடுங்கன்னு இருப்பாங்க. அந்த மன்னிப்பையோ அந்த மீட்பையோ ஆண்ட உதாரத்துவமாய் தம்முடைய ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அத்தகைய மன்னிப்பையும் அந்த அன்பையும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே உதாரத்துவமாய் மற்றவர்களுக்கு கொடுங்க. யாரிடத்துல பேசாம, யாரிடத்துல கோபத்தை மனதில் வைத்து கொண்டு இல்லாதிருங்க. எல்லாருக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும். மீறி தவறுகள் செய்கிறார்களா, பாவங்கள் செய்கிறார்களா, அதை நமக்கு தெரிந்தே செய்கிறார்களா, நமக்கு அது பிடிக்காது, அவங்க பேசுறது நமக்கு பிடிக்காது, அவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்காது, நமக்கு தெரியும் இந்த காரியங்கள் நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இடத்துல அதை கொண்டு வந்து நமக்கு பேசி அப்படி செய்கிறாங்களா, மன்னிங்க. அவங்கள ஒரு விஷயம் மன்னியுங்கள். அவங்க செய்கிற மீறுதல்களை மன்னியுங்க. இன்றைக்கி கர்த்தர் மன்னியுங்கள் என்று தான் நம்மக்கிட்ட சொல்லுவார். சிலுவையில் அவர் சொல்லுற அத்தனை வேதனை, எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுங்களா? ஆண்டவருடைய உடம்பை அப்படியே கிழிக்கிறாங்க, அப்படியே போடு வாரினால அடித்து அவரை தரன்னு இழுத்துறது, சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த பாடுகளை நாம் கண்களை மூடி நினைத்தோமானால் நாம் மன்னிப்பதெல்லாம் ஒரு அளவே இல்லாத போயிடும். அவங்க செய்கிற கிரியைகள், அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்துட்டு இதை விட ஆண்டவர் எவ்வளோ அனுபவிச்சிட்டாரு, இது எம்மாத்திரம் எனக்குன்ட்டு நாம் அவர்களை மன்னித்து விடுவோமே தவிர்த்து ஒரு காலமாக அவர்கள் செய்கிறார்கள், நீ இதை செய்கிறியா, இதை விட நான் அதிகமாக செய்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் மன்னிப்பதற்கு நாம் தயை பெறுத்தவர்களாக இருப்போம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யாதிருங்கள். இதில் நம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், நம் தெய்வனுடைய சாயல் இருக்கோம். எப்படியோ இருந்தாங்க முன்னாடி நம்முடைய பாவ வாழ்க்கையில் நம்முடைய வழிகளானது தாறுமாறாய் காணப்பட்டது. இன்றைக்கு நாம் தேவனுடைய சாயலை தரித்திருக்கலாம். தேவனுடைய சாயலை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், அணிந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டு இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை போலவே இருக்க வேண்டும். தேவனை போலவே நாம் பேச வேண்டும். நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஏற்றவையாய், தேவனுக்கு உகந்தவைகளாய் நாம் நடப்போமாய், நாம் பேசுவோமாய். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய சாயல் நாம் தரிக்கும் போது உலகத்தின் முடிவு பரியந்தோம், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நாம் வாழ்ந்து மாண்டு மண்ணுக்கு போகும் வரைக்கும் தேவனுடைய அந்த கிருபையானது, தேவனுடைய அந்த இரக்கமானது, தேவனுடைய அந்த சத்தியமானது நம்மை கொண்டு போகிறதா இருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு நான் முடிக்க போகிற பிரசங்கத்தை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி யாருன்னா சபைக்குள்ளே யாருன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பார்த்துக்காமல் பேசாமல் இருந்த இன்றைக்கி நீங்கள் ஒப்புறோம். அவங்க ஆண்டவரே அவர் தம்பி சொல்லிட்டு போனார், மன்னிங்கன்னு சொல்லிட்டு போனார். நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவர்கிட்ட நான் ஒப்புறோம். அவங்க தான் தவறு செஞ்சுருப்பாங்க, நீங்கள் தவறே செஞ்சு, நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், நீங்கள் பரிசுத்தவான்களே இருந்துக்கணுங்க. ஆனால் அவர்கள் செய்யும் போது மன்னிங்க. அவங்க தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க, நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மன்னிங்க. மன்னியுங்கள், நாம் மன்னிக்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுவார். மன்னிங்க, எல்லாரையும் மன்னிச்சு போகும்போது சமாதானத்தோட. எத்தனை பேரை நீங்கள் இங்கே யாரும் முகத்தை கூட பார்த்துக்காம அநேக பேர் இருக்கிறீங்க. அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி ரொம்ப நாளாச்சு பேசி ரொம்ப எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே ரொம்ப நம்ம அதிகமாக
அநேக காரியங்கள் அதிகமாக பூசிக்கொள்ளும் போது திட்டாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சரி, போராட்டங்களும் சரி, அது அதிகமாக காணும். எதையுமே அளவாக எடுத்துக்கிடுங்க. அளவாக ஆண்டவர் எல்லாம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்குமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருந்துட்டு போனார் அவர். அந்த மாதிரிகளை தான் நமக்கு அவர் காண்பிக்கிறார். அத்தகைய மாதிரிகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம் மத்தியில் அதை விரும்புகிறபடினாலே நம்முடைய தேவன் நம்முடைய சபையை விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக்கொண்டு மன்னிங்க, நீங்களும் மன்னிக்கப்படுவீங்க. ஒருத்தருக்கு சமாதானத்துடன் போங்க. யார்கிட்ட பேசாமல், உங்கள் அக்கா கிட்ட, தம்பி, தங்கச்சி யார்கிட்ட நீங்கள் பேசாமல் தான் சரி, இன்னைக்கு ஒப்புரவாயிட்டு போங்க. சகோதரர்கள்கிட்ட மாத்திரம், சகோதரிகள்கிட்ட மாத்திரம் என்ன பண்ணுங்க, உங்களோட மன்னிப்பை நீங்கள் தெரியப்படுத்துங்க. மாற்றி எதுனா சொல்லி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்னுடைய பேர் தான் டேமேஜ் ஆகிடும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா சகோதரிகள்கிட்ட மாத்திரம், சகோதரர்கிட்ட மாத்திரம் என்ன பண்ணுங்க, உங்களோட மன்னிப்பை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அன்பாய் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், போகிறப்போ எல்லார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார்ன்ட்டு. பட்டியலில் இருக்கிறத மாத்திரம் நீங்கள் பட்டியலில் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மன்னிப்பு கேட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் சென்று போங்க. இப்போ இல்லை, இன்னும் 6 வார்த்தை இருக்குது. 6 வார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத சீயோன் சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரிக்கும் தருவாயிலே அவர் சிலுவையிலே முடிந்த 2வது வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு செய்தி என்று கூறுகிற நாள் அல்ல. இதை ஒவ்வொரு வருடமும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகவே இதை நாம் தியானம் என்று கூறலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளையும் நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் கடைசி தருவாயிலும் பிதாவின் சித்தத்தை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை எப்படி செய்தார் என்றால், அவர் மொழிந்த 2வது வார்த்தையிலே ரட்சிப்பு என்னக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த நாளில் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னிடமாய் தன் பக்கத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அறையப்பட்டதான கள்ளர்களில் ஒருவரான அந்த கள்ளனிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. வேதவசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஏனென்றால் கடந்த வருடத்திலும் நான் இதே வார்த்தையை, இதே 2வது வார்த்தையை நான் தந்தேன் என்றதுனால நான் போன வருடத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை திரும்ப நான் ரீவைண்ட் பண்ணினேன். அப்பொழுது நான் இதே திரும்ப தருவதா, அப்படி அல்ல என்று சொல்லி நான் நிதானித்த பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தை, பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது அவருடைய சித்தத்தை செய்ய எப்படி அவர் வந்தார் என்பதை. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று. அவர் சொல்லப்பட்ட போது அவருடைய தருணம் என்ன? 2 கால்களிலும் ஆணி அடித்தவர்களாய், 2 கைகளிலும் ஆணி அடித்தவராய், அவருடைய சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டதாய், தலையிலே முள்முடி சுமந்தவராய், அவரால் எங்கும் ஒரு அசைவும் எதையும் செய்யாதபடிக்கு ஒரு நிராயுத பாணியாய் அவர் நின்று கொண்டிருந்தார். அந்த முகத்தை பார்க்கும்போது அவர் அழகுள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர். ஆனால் அந்த நாளிலே அவர் அந்த கேடு அடைந்தவராய், அவருடைய முகங்கள் முழுவதும் அழுக்கானதாய், இரத்தத்தின் அப்படியே காய்ந்து போய் ஒரு அழுக்கு நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாய் அநேகருடைய பாவங்களை, உலகத்தில் இருக்கிற அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் நின்றதின்படியாய் அவர் அந்த கேடு அடைந்தவராய் காணப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் அவர் ரட்சிப்பை அந்த கள்ளனுக்கு கூறினார். ஹல்லேலூயா.
அவர் மனிதனாய் வந்தது நம்முடைய பாவிகளை ரட்சிப்பதற்காக, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் சித்தத்தை மறிக்கும் தருவாய் அளவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்றால் அவர் ஒருவர் தான் அதற்கு சரியான மனிதன். ஏனென்றால் அவர் 3.5 வருடம் அவர் ஊழியத்தை செய்தார். 3.5 வருடங்கள் அவர் நடந்து அநேக இடங்களுக்கு சென்று அநேக ஊர்களுக்கு கப்பல் பிரயாணப்பட்டு போய் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக பாவிகளை ரட்சித்தார். ஆனால் சிலுவையிலே மரித்து அந்த கடைசி உயிர் போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் எப்படியேனும் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய இருதயம் அந்த கள்ளனுக்கு ரட்சிப்பை அறிவித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கள்ளன் கேட்கிறான், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். எப்படி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அநேக வார்த்தைகளை சொல்லியிருப்பார். மத்திய 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் அநேக வார்த்தைகளை இதில் சொல்லியிருப்பார். அதில் பூமியை இப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை கூறியிருப்பார். ஆனால் அவர் சிலுவையிலே மொழிந்த முதலாவது வார்த்தை மன்னிப்பு. இந்த ஒரு வார்த்தையிலேயே ஒருத்தனை ரட்சிக்க முடியும்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த கள்ளன் ஆரம்பம் முதற்கொண்டே அவன் பாவம் செய்தவனாய் அவனுடைய நினைவு அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பொழுதே அவன் நினைவு தெரிந்த முதலே பாவம் செய்தவனாய் இருக்கட்டும், அவன் கள்ளனாகவே காணப்பட்டான். அவன் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவனுடைய பெயர் கள்ளன், அவனுடைய பெயர் திருடன். இன்னைக்கு நம்மளை சொல்லுவாங்க இவன் இன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியை கூட சொல்லுகிறேன். ஆண்டவர் என் மனசில் ஏவினதுனால் சொல்லுகிறேன். ஒரு 16-17 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது ஒரு 18 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய பெயர் ராஜ் என்று கூப்பிடுவதை விட என்னை ஒன்றரை கண்ணன் சொல்லி கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் அதை பகிரங்கமாய் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னுடைய குறைகளை வைத்து என்னை நிதானித்தார்கள். அப்படியேதான் அந்த கள்ளனை அவனுடைய பாவத்தை வைத்து நிராகரித்தார்கள். அந்த கள்ளனை அவனுடைய பாவத்தை வைத்து சொல்லினார்கள். எப்படி என்னை ஒன்றரை கண்ணன் சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை கேவலப்படுத்தினார்களோ, என்னை எல்லாரும் மத்தியில் என்னை அசிங்கப்படுத்தினார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னை கூப்பிடுவதே அப்படிதான். நான் 2-3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய பக்கத்தில் உட்காந்துருக்க பையன்கிட்ட பேசும்பொழுது, ப்ரோ நீ எதுவுமே நீ பேச மாட்டேன்ற, எதுவுமே கிண்டல் அடித்தா கூட எதுவுமே கிண்டல் திரும்ப அடிக்க மாட்டேன்ற அப்படி சொன்னேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கிண்டல் அடித்து பழகினவங்க, நீங்கள் கிண்டல் அடித்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பழகினவங்க. நான் ஆரம்பத்திலேருந்து கஷ்டத்தை வாங்கி பழகினவன் தம்பி, என்னால் பதில் பேச முடியாது. ஏன்னா என்னோட குறை அப்படி. சின்ன வயசுல இருந்தே என்னுடைய குறைய வச்சு தான் கிண்டல் அடிப்பாங்க, என்னுடைய கண்ணை வச்சு தான் கிண்டல் அடிப்பாங்க. இன்னைக்கு இந்த கண் எனக்கு சாட்சி. எத்தனை ஜனங்கள், என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் என்னை ஒன்றரை கண்ணன் கூப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கள்ளனுக்கு அவர் சொல்லுகிறார் அவனுடைய பெயர் கள்ளன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெயரை சுட்டுகிறாள். இன்றைக்கு நீ பரலோகத்தில் இருப்பாய் சொல்லி அந்த ஒரு கள்ளன் மட்டும் ரட்சிக்கப்பட்டான். அப்பொழுது பாருங்க, அந்த கள்ளன் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை, மன்னிப்பு. அந்த கள்ளன் கேட்ட அவர் கேட்ட அந்த நிதானிச்ச ஒரு காரியம் பார்த்தோன்னா அந்த மன்னிப்பு. எல்லா ஜனங்களும் தம்பி சொன்னது போல எல்லாமே தெரிஞ்சுதான் தப்பு செஞ்சாங்க. அவரை அடிச்சாங்க, அவரை நோகடிச்சாங்க, கன்னத்தில் அறையும் பொழுது அவர் ஒரு குழந்தை போல இருந்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் அனுபவிச்சாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனா இந்த கள்ளன் கடைசி நேரத்தில் தன்னை நிதானித்தான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனானால் நீர் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, நீ எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆனா பக்கத்தில் இருந்த அந்த திருந்த வேண்டிய அந்த கள்ளன் சொல்லுகிறான், நம்ம எல்லா தப்பும் செஞ்சோம், என்ன வசனத்தை எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா நான் உண்மையிலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணலை, தயவா செஞ்சு என்னை மன்னிச்சுக்கங்க. நான் இந்த வார்த்தையில் கள்ளன் சொல்கிறான், நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சோம், இந்த ஆக்கினைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம், ஆனால் இவர் ஒரு தப்பும் செய்யாதவராக இருக்கிறாரு, இன்னுமா நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஒருவேளை கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருப்பாரா போல இருக்கும்.
மனம் திருங்குற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது என்று சொல்லி அது என் பிதாவின் சித்தம் என்று சொல்லி அவனிடத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விசுவாசம் உண்டு என்று பவுல் அன்றைக்கு கண்டாரே, அதே போலவே இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அந்த கள்ளன் இங்கே இருக்கிறான், ஆனால் அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த எண்ணத்தை பார்க்கிறார். அது நிமித்தமாய் அவனுக்கு அந்த ரட்சிப்பை தேவனாகிய கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் அந்த நாளிலே நிரூபித்தார். அந்த கள்ளனையும் தன்னுடைய பரலோகத்திலே பரதீசிலே சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. பிதாவின் சித்தத்தை செய்ய நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு உண்மைக்குனே நான் சொல்கிறேன், நான் ப்ரிப்பேர்டெல்லாம் வரலை. அதனால தான் அக்கா இங்கே உட்கார சொல்லும் போது கூட நான் அங்கே உட்காண்ட்ருந்தேன், தனியாக உட்காண்ட்ருந்தேன். அப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஏசப்பா நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக தான் வந்து நின்று இருக்கிறேன். என்னுடைய குரலில் ஒரு பதட்டம் இருந்தாலும் என் தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, இந்த கள்ளன் அவன் நிதானித்து அறிகிறான். கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்தை நிதானிச்சு அறிகிறான். அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன? மன்னிப்பு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை வருஷம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டதில்லை. இத்தனை வருஷம் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா வாழ்ந்தவன் கிடையாது. ஆனால் உயிர் போகிற தருவாயில் ஏதாவது ஒரு ஆசையாக இருக்குன்னா, அப்பா என்னோட கடைசி ஆசையாக உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை கொஞ்சம் நினைத்தரலுங்களப்பா அப்படின்னு அவன் கேட்டான். அவன் ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் ஆசை என்ன? இன்னைக்கு உங்களுடைய நினைவு என்ன? உங்களுடைய சிந்தை என்ன? உலகத்தின் பேரில் உங்கள் ஆசை போகிறதா, அல்லது என்னுடைய கர்த்தருடைய மேலான அந்த பரலோகத்தை நோக்கி உங்கள் ஆசை இருக்கிறதா? இன்றைக்கே அது தருணம். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக, இந்த கள்ளன் சரியான நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அந்த கள்ளன் பயன்படுத்தி கொண்டான். நான் அதிக ரெஃபரன்ஸை கொடுத்து நான் உங்கள் இடத்துல பேச விரும்பல. நான் எனக்கு ஆனதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவருடைய சீஷர்கள் 12 பேரும் அவரோட கூடவே இருந்தாங்க. அது நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அப்படி தானே? ஆமாம் தானே? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூடவே இருந்து அவர் செய்கிற எல்லா அற்புதங்களையும், அவர் செய்கிற எல்லா அடையாளங்களையும் நேரடியாய் கண்கொண்டு நின்று பார்த்தவர்கள். அப்படியே தான் இந்த யூதாஸ் காரியத்தும் கர்த்தரோடு கூட இருந்து அவர் செய்கிற எல்லா அற்புதங்களையும் எல்லா அடையாளங்களையும் அவர் மன்னிக்கிற ஒவ்வொரு பாவியையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுத்த போது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இவன் தான் காட்டி கொடுக்க போறான் தெரிஞ்சும் கூட, போ உன்னுடைய வேலையை செய் அப்படின்னு சொன்னார். எந்த ரெஃபரன்ஸ் நான் எடுக்கலை, அதனால சொல்லலை. எனக்கு வேதத்தில் இருக்கிற அறிவின்படியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ பாருங்க, உன்னுடைய வேலையை செய் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் போனான். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே, சிந்திக்கல. அவன் போனான், காட்டி கொடுத்தான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், இவர் இத்தனை பாவங்களை மன்னித்தாரே, இத்தனை பேருடைய பாவங்களை அவர் மன்னித்தாரே, அவன் குத்தப்பட்டவனாய் குற்றமில்லாத மாசற்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுத்தனே அப்படின்னு சொல்லி திரும்பவும் போயிட்டு அந்த அந்த வேத பாரகர் இடத்துலையும் அந்த ஆசார இடத்துல அவன் கேட்கிறான். அது உன்பாடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனை கைவிட்டுட்டாங்க. அவன் நினச்சிருக்கலாம், இவ்வளோ பாவங்களை மன்னிச்சாரே, என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவள் மனம் திரும்பலை. இத்தனை நாட்கள் கர்த்தரோடு கூட ஏசப்பாவோடு கூட அநேக பாவங்களை மன்னித்ததை பார்த்தவன், அநேக அற்புதங்களை செய்ததை பார்த்தவன், அநேக அடையாளங்களை பார்த்தவன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார், 2 சீஷர்களாக பிரித்து அவர்களை ஒரு ஊருக்கு அனுப்பி நான் செய்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணும். அப்படியானால் அந்த சீஷனும் ஒருவேளை அந்த அற்புதங்களை எல்லாம் செய்திருப்பான். அப்படிதானே? அப்படிதானே? அப்போ அவனும் அற்புதத்தை செஞ்சவனாக இருக்கான். ஆனால் அவனோட முடிவு பரலோகத்தில் இல்லை.
அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ரெண்டோட டிஃப்ரென்ஸை நேற்றுக்கு நான் அந்த காரியத்தை குறித்து சொல்லி கொடுக்கும்போது நான் ப்ரிப்பேர் பண்ண அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கும் உள்ள இதற்கும் உள்ள வித்தியாசங்கள் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லுவாங்க. நேற்றுக்கு அதை நான் ஒரு கோடு போட்டு பார்த்தபோது இந்த யூதாஸ் காரியத்து கர்த்தரை அறிந்தவன், இந்த கள்ளன் கர்த்தரை அறியாதவன். இந்த யூதாஸ் காரியத்து அற்புதங்களை பார்த்தவன், இவன் அற்புதங்களை பாராதவன். இந்த யூதாஸ் காரியத்து பாவம் மன்னிக்கப்பட்டதை அறிந்தவன், ஆனால் இந்த கள்ளன் ஒன்றும் தெரியாதவன். நான் ஃபுல்லா இதுல இருக்கிற யூதாஸ் காரியத்தோட எல்லா காரியங்களையும் நான் லிஸ்ட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் லிஸ்ட் போட்டேன்னு சொன்னா அவனுக்கு இயேசு தெரியாது. தட்ஸ் இட், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஆனா கடைசி பாயிண்ட்ல இவன் பரலோகத்தில் போகவில்லை, இவன் பரலோகத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அந்த மன்னிப்பை கேட்ட அந்த கள்ளன் ஒரு நிமிடத்துல, ஒரு செகண்ட்ல தன்னுடைய இருதயத்தை மாற்றினான். அவ்வளவு நாட்களும் கூட இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை மனம் மாற தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? நாம் சொல்லிக்கொள்ளலாம், பிறந்த நாளிலிருந்தே நான் கிறிஸ்தவன், நான் பர்த் கிறிஸ்டியன், நான் சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு போகிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இருந்தது என்று சொன்னால் நாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போமா? அல்லது நாம் நரகத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். தம்பி முதலாவது சொன்னான், மன்னிப்போம். ரெண்டாவதாக ரட்சிப்புக்கென்று ஆயத்தமாவோம். அந்த திருடன், அந்த கள்ளன் தனக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பை, ஒரே ஒரு சான்ஸை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொண்டான். இன்னொரு கள்ளன் முட்டாள்தனமாய் அந்த நேரத்தில் மனம் திரும்பாதவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு இந்த ரெண்டு கள்ளன்ல நம்ம யார்? இன்னைக்கு யூதாஸா அல்லது கள்ளனா? நீங்கள் யார்? யூதாஸும் பாவம் தான் செய்தான். அவன் பாவத்தில் இருந்து கர்த்தரால் அழைச்சு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் ஒருவனாக இருந்தான். 3.5 வருடம் கர்த்தரோடு கூட இருந்தான். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்கிறோம், நம்ம வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், வார வாரம் நம்ம பைபிள் வாசிக்கிறோம், வார வாரம் மெசேஜ் கேட்குறோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் குடிச்சிட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு போகிற உலக ஜனத்தாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார் என்று கேட்டால் தெரியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய நேரம் இது. கடைசி நேரத்தில் கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வருமானால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்த ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்கள் சொன்னது போல எல்லா காரியத்தையும் நான் மன்னிக்கிறேன். முதல்ல நீங்கள் சொன்ன வசனத்தின்படியாய் நான் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். ரெண்டாவது, இந்த பாவிக்காக நீங்கள் வந்தீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னையும் பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்ளனுக்கு சொன்னீரே, அந்த கல்லில் ஒருவனாக நான் இருக்கிறேன், என்னையும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கேட்போமா? கேட்கலாமா? எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, சொல்லுங்களேன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கேளுங்களேன், அடியேனை நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது வார்த்தைக்காக போவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்நேரம் முதல் அந்த சீஷன் தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம தன்னிடமாக நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்கு எப்படி பேசணும், என்னோடு கூட இடைப்படுங்க சொல்லு. ஆண்டவரோட நான் கேட்கும் போது ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தை, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே. ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிப்போம். அதற்கு அவர்,
தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். முதல்ல பார்த்தோம் ஏற்றுக்கொண்டான், இரண்டாவது பார்த்தோம் அதற்கு அவர் என்ன சொன்னார், வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்க. ஏசப்பா இது எப்படி நான் விவரித்து சொல்லணும், என்னோ கூட இடைப்படுங்க சொல்ல ஆண்டவர் கூட கேட்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தை சபையை ஆண்டவர் காட்டினாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா சபையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போதர்கிட்ட சொல்லும் போது முதலாவது அவர் என்ன பண்ணாரா, அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய வசனம் என்ன சொல்லியிருக்குது, சங்கீதம் 132 13 பார்த்தீங்கன்னா சீயோனை தெரிந்து கொண்டார் தமக்கு சொந்த வாசமாய். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். பிறகு இந்த ஸ்தலத்தில் நான் இருப்பேன், இதை நான் ஆசீர்வதிப்பேன், இதை அப்பத்தையும் ஆகாரத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்றைக்கு நம்முடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தைப்படி இந்த 25 நாட்களாக நம்ம என்ன பண்ண இது வரைக்கும் அந்த வார்த்தைப்படி நடத்தி கொண்டு வர. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 4 மூலைகளை நம்ம என்ன பண்ண எங்கெங்கோ இருந்தோம், ஆனால் கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல நம்ம அனைவரும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை சேர்த்து நம்மளுக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து ஆத்துமாவை பலப்படுத்தி தேவனோடு இருந்து இந்த நாளில் இந்த இடத்துல நம்ம இருப்போமா நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் தேவன் நம்மளை முன்குறித்தார். ஹல்லேலூயா. அவர் முன்குறித்தார். அதனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி என்ன பண்ண நடந்ததுனால இந்த நாளில் தேவன் நம்மள அவரை சொந்த ரட்சகராக நம்ம என்ன பண்ணோம் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க வருகிறோம். அப்போ தேவனோட வார்த்தை என்னமா சொல்லுதுன்னா, முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். லூக்கா 6:35 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன் எப்படி இருக்குமா மிகுதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, உன்னதமானவருக்கு நீங்க எப்படி இருப்பீங்களா பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் பார்த்தீங்கன்னா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் எப்படின்னா நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாரு. ஆண்டவர் சொன்னாரு, அவரே சொல்றார், நீ என்ன பண்ண இந்த ஸ்ரீயை ஏற்றுக்கொள். அப்போ நம்ம முதலாவது தேவனை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, அவர் வசனத்தைப்படி நம்ம என்ன பண்ண நடக்கும் போதுல நம்ம எப்படி இருப்போமா ஸ்ரீயா இருப்போம், சீஷனா இருப்போம், அவருக்கு பிள்ளையா இருப்போம். இதுல வார்த்தை சொல்லுது, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளையாய் இருப்பீர்கள். அது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ண நன்றி அறியாதவர்களுக்கு கூட ஆண்டு என்ன பண்ண நன்மை செய்கிறவரா இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்து நமக்காக ஒரு முன்மாறி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் என்ன பண்ண நன்மை செய்கிறவன் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரா சுற்றி திறந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் முதல்ல சேர்ந்ததுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ண முன்மாறிய வச்சிருக்காரு. இதன்படி நீங்க செய்யுங்க, இதன்படி நம்ம செய்யும் போது அவர் உன்னதமானவருக்கு நம்ம எப்படி இருப்பான் பிள்ளைகளா இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஆஸ்தி உள்ள மனுஷனுக்கு சொல்றாரு, மார்க் 10:21 அவன் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் அவனை பார்த்து சொல்ற முதலாவது அவனத்துல என்ன பண்ணாரா அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை விற்று நீ என்ன பண்ண தரித்திரத்துக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு என்ன பண்ண பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா சொன்னாரு. ஆனா அந்த மனுஷனுக்கோ 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கோ அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு ஏற்றுக்கொள்ள அந்த ஆஸ்தி இருந்தது. ஆனா இந்த வார்த்தை கேட்டவன அப்படி எப்படி அந்த
மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தைப்படி நம்ம நடக்கும்போது உன்னதமானவருக்கு நமக்கு பிள்ளையாக இருக்கணும். ஆனால் இவனுக்கும் என்ன பண்ணுங்களேன், அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்னால் மனது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. மத்தேயு 28:18 இவ்வளவா சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போய் உபதேசம் பண்ணுங்க. 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரம் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போய் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நீங்க பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பேதுரு சொல்றாரு, ஏசப்பா நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 19:27 சொல்றாரு, நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தனா ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதாங்க உண்மையான வார்த்தை. அதற்கு இயேசு சொல்றாரு, நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு இயேசு சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே நாம் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும் போது மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்து மேலே வீட்டு இருக்கும் போது என்னை பின்பற்றினவர். அவர் என்ன சொன்னாரு? என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, நான் சொல்றதை ஏற்றுக்கொண்டு என் வார்த்தையின்படி நடந்து என்னை பின்பற்றுக நீங்களும். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்தா உங்களையும் என்னையும் பற்றி சொல்றாரு, நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்துக்கு மேல் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டு இருப்பீர்கள். அவர் பின்பற்றுவோமானால் அவரை உண்மையா தேவன் என்று நம்ம ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இல்லை அத்தனை பாடுகளும் தேவன் எப்படிலாம் அவர் சுமந்தாரு, எப்படிலாம் பண்ணாரு, எப்படிலாம் உபதேசம் பண்ணாரு, நம்மளுக்காக என்ன வைத்து போகிறார், நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு அவரை நம்ம பின்பற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 கோத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா நியாய தீர்க்கிறதாக 12 சிங்காசனத்திலுமே வீட்டிருக்க தேவன் சொல்ல மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாரு. அவரை தாங்க நம்ம பின்பற்றணும், அவரை உபதேசத்தை தாங்க சொல்லணும், அவரோட வார்த்தை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், 100க்கு 100 நம்பணும். ஏசப்பா நீங்க சிலுவையை சொல்ல எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணோம், 100க்கு 100 நாங்கள் நம்புற சொல்லு. அதில் 29வது வசனம், விட்டவன் எவனோ 100 தனையா. 29வது வசனம், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் நாமத்து நிமித்தம் நீ என்ன பண்ண, நீ எதை இழந்தாலும், வேட்டை இழந்தாலும், சகோதர வேலை நிலம் எதை இழந்தாலும் இன்மையிலும் மறுமையிலும் நீ என்ன பண்ண, 100க்கு 100 என்ன பண்ண, நித்திய ஜீவனை என்ன பண்ண சுதந்திரித்துக் கொள்வான். நம்ம தேவனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரை பின்பற்றுவோம்னா நம்ம எதுக்காக நம்ம பாடுபடுறோம், அவரோடு கூட நம்ம என்ன பண்ண, அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கணும், அவரோடு கூட உறவாடணும், அவரோடு கூட பாடணும், அவரை நம்ம ஆராதிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண அவரை பின்பற்றும் போது நம்ம எப்படி இருப்போம், நித்திய ஜீவனை அடைந்திருப்போம். அப்போ அரியன் இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் டெட்டில் உட்காந்து இருக்கும்போது, இசப்பா இப்படி திடீர்னு சடன்ல அப்படி இறந்துட்டாரு, ஏசப்பா இவரெல்லாம் எழுந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஏவுதல், அவர் நித்திய ஜீவனை அடைந்தாரு, இனி அவர் என்ன பண்ண எழுந்திருக்க தேவையில்லை, அவர் ஊழியம் முடிஞ்சிச்சு, அவர் மரித்தார் தான், ஆனாலும் அவருக்கு என்ன வந்து நித்திய ஜீவன் உண்டு. இது தாங்க வாழ்க்கை. நம்ம தேவன் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சா, நான் ஆண்டவர் சொல்லுவார், நீ தான் வேணும்னு சொல்லிட்டானா எவ்வளோ நம்மள பாடுகள் பிரச்சனைகள் போராட்டம் வேதனை இல்லாமல் வறுமை கசப்பு எல்லாமே வரும். ஆனாலும் நான் சடனாக நம்ம நிற்கும் போதில் நமக்கு என்ன உண்டா,
பரலோகத்தில் அவரை பின்பற்ற நமக்கு என்ன உண்டு? அவரோடு கூட இருக்கும்போது நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கலப்பை மேலே கை வைத்து நம்ம என்ன பண்ண திரும்பி பார்க்கவே கூடாது. லூக்கா 9:62 படிப்போம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். பரலோகத்தில் நம்ம என்ன பண்ண ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை அப்படியே செய்தாதான் அதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். மத்தேயு 12:50 சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாமே என்ன? ஏசாயாவின் தீர்க்கதரிசியில் எழுதுகிற அத்தனை காரியம் நிறைவேறணும், பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும், அவருக்கு ஒரே குமாரன தேவன் இவ்வுலகில் தந்தார், அதனால நான் என்ன பண்ண சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயித்து பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தைப்படி நான் என்ன பண்ண செய்ய வேண்டும் சொல்லி முழு நிச்சயமா அவர் என்ன பண்ண வியாகுலப்பட்டார், அழுதார், ஜெபித்தார். ஆனாலும் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகும் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை அவர் என்ன பண்ண எல்லாவற்றையும் என்ன பண்ண சிலுவையின் பாடுகளை எல்லாவற்றையும் செய்தார். முதலாவது அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வார்த்தைப்படி பிதா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைப்படி தொடக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய ராஜ்யத்துக்காக அநேக காரியங்கள் அவர் என்ன பண்ண தனக்கு நம்மளுக்காக நம்ம பண்ண பாவத்துக்காக அவர் என்ன பண்ண எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய நோக்கம் எல்லாம் என் ஜனத்துக்காக நான் என்ன பண்ண ஆட்டை போல தன் ரத்தத்தை கொடுத்து அவர்களுக்காக பிதாவின் சித்தத்தை அவர் என்ன பண்ண நிறைவேறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்மளுக்காக தாங்க அவர் எல்லாவற்றையும் செய்தார். ஒரு நாள் டிவியில் ஆண்டவரை மறிச்சிட்டாங்க, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ மகதலேனா மரியார் போகிறாங்க. போகும்போது கல்லறை திறந்திருக்கு. அவங்க திருப்பி ஓடி என்ன சொல்கிறாங்கன்னா பேதுரு கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாரி கல்லறை திறந்திருக்குது, இயேசுவை காணும் அப்படி. அப்போ பேதுரு திருப்பி உள்ளே ஓடுறாரு. ஓடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சரீரம் இல்லை, ஒரு வஸ்திரம் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ நான் டிவி பார்த்துட்டே ஏசப்பா என்ன ஆண்டவர் இந்த வஸ்திரம் இந்த இடத்துல இருக்குது, இதுக்கு என்ன எனக்கு விளக்கம் சொல்லுங்கள், என்னோட கூட இடைப்படுங்க சொல்லும்போது ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்ட வார்த்தை, அது மரண வஸ்திரம், அது கல்லறையில் மட்டும்தான் இருக்கணும், அது யாருக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருக்கு சொந்தம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தார், 3ஆம் நாள் அவர் பிறந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தேவனோடு கூட என்ன பண்ண அவரோடு கூட சேர்ந்துட்டார். அதனால மரணம் யாருக்கு? பிசாசுக்கு மட்டும்தான், தேவனுக்கு மரணம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயித்து பரிசுத்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை வெண்மையை இதுவரைக்கும் யாரால கணக்கிடவே முடியாது. இதுதான் இந்த வஸ்திரம் தான், இந்த வெள்ளை தான் தேவன் உடுத்திக்கிறாரு, இவரோட முக ரூபம் இந்த கலர் தான், இந்த ஒயிட்னு சொல்லிட்டு யாராலுமே கணக்கிடவே முடியாது. அப்படியாப்பட்ட தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வஸ்திரத்தை தரித்தவராய் அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். அப்ப அந்த மரணம் யாரு? பிசாசை விழுங்குற மரணம். அப்ப அதே போல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, பிசாசை ஜெயிக்க வேண்டும். பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்க வேண்டும்னா எபேசியர் 6:10-18 இப்படிவான் சொல்லுது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணோம்? தரித்து கொள்ளணும். சத்தியம் என்னை கச்சையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், ஆயத்தம் என்கிற பாத ரட்சையும், விசுவாசம் என கேடகத்தையும், தலைசீரா ஆவியின் பட்டயத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுமா? பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிசாசை ஜெயிக்கிறவளாக இருக்கும். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தனால தான் பாதாளத்தை வென்றாரு, பிசாசை வென்றாரு. இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட எப்படி இருக்கிறாரு? ஜீவனமாக இருக்கிறார். நம்மளுக்காக என்ன பண்ண அவர் நம்மளை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுக்காக வாக்கு கணுக பெருமூச்சுகளோடு பிதாவிடத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். இன்று நம்மளோடு பேசுகிறார். நம்ம பாடல் மூலியமா பேசுகிறார், ஆராதனை மூலியமா பேசுகிறார், வார்த்தை மூலியமா பேசுகிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண திடப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏசாயா 25:8 பார்த்தீங்கன்னா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், பிசாசை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். அதே போல தான் ஆண்டவர் சொன்னார், சீஷனையும் ஸ்ரீயும் நோக்கி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல முதல்ல நம்ம என்ன பண்ணோம்?
வார்த்தையை நம்ம அவர் சொல்கிறபடி அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவர் என்ன வசனிக்கிறாரோ அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்ம எப்படி இருக்கோமா, உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய சிங்காசனத்தில் நம்ம என்ன பண்ண, நியாயம் விசாரிக்கிறவளா அவரோடு கூட இருப்போம். அவரை நம்ம பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு முழுமையாய் கலப்பை மேலே கை வைத்துட்டு திரும்பி பார்க்காம தேவனை நோக்கி முன் செல்லும் போது, அதுக்கு தான் சீஷருடைய கால்களை தேவன் கழுவினாரு. பார்த்தீங்கன்னா அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார், அவர் இரக்கம் உள்ளவரா. ஆனால் அந்த சீஷர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் போகக்கூடாது, அந்த கால்கள் சுவிசேஷத்தை மட்டும்தான் அறிக்க போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கால்களை கழுவி அவர்களை பரிசுத்த பண்ணி என்ன பண்ண, நீங்கள் போய் சகல ஜனங்களை என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணுங்க, அழைத்து கொள்ளுங்க சொல்லிட்டு தேவன் சொன்னார். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் சர்வ ஆயுதத்தை நம்ம தரித்தவர்களால் நம்மளை ஆவியில பலன் கொண்டு உபவாசித்து செபித்து தேவனோடு உறவாடும் போது தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து அவரை கூட நம்மளோட நடக்கவும், நம்ம நன்மை செய்யணும், அநேகருக்கு கொடுக்கணும். அப்படி செய்யும் போது தேவன் நம்மளோட கூட இருப்பார். நம்ம இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடப்போம்னா இதில் இருக்க நன்மைகளை நம்ம என்ன பரலோகத்தில் அனுபவிப்போம், பூமியில அனுபவிலும். கத்த செய்வா, கத்த தமிழ் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் திருவசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதற்கான ஆதாரமான வசனம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த ஆழமான கருத்துக்கள் 1-2 கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வசனம் ஒரு மற்ற 6 வசனத்தை விட, வார்த்தையை விட இது ஒரு தனி சிறப்பு பெற்ற வார்த்தை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை கொஞ்சம் வேறுபடுத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். இது என்ன? ஒரு தீர்க்க தரிசன வசனம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது ராஜா சங்கீதம் 22:1-2 என்ன சொல்கிறாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர். என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஸோ இந்த தாவீது ராஜா தன்னோட ஆரம்ப காலத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட போது இந்த பாடல்களை பாடினதா வசனம் சொல்லுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இயேசு இங்கே சிலுவையில் அறிகிறாரு. 1000 வருடத்திற்கு முன்பாகவே தாவீது ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. இதன் மூலமாக இந்த சிலுவையில் அந்த வார்த்தை நிறைவேறிற்று. ஓகே, இது முதல் காரணம். 2வது நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்ற வசனத்தின் மூலமாக என்ன வெளிப்படுதான்? மனித பாவத்தின் பயங்கரமான விளைவு வெளிப்படுதான். மனித பாவத்தோட பயங்கரமான விளைவு வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கார்? சும்மா மட்டும் அவர் சிலுவையில் இல்லை, அவர் மனித குலத்தோட பாவம் அனைத்தையும் தன்மையில் சுமந்து இருக்கிறார். சுமந்த தருணம் அது. அந்த இடத்துல தான் மனித பாவம் பயங்கரமான அதோட விளைவை காமிக்குது. இதில் பிதாவானவரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிதாவானவர் எப்படிப்பட்டவராம்? ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், தீமையை அதாவது பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராக இருக்கிறாராம். யார்? பிதாவானவர். பாவத்தை எங்கே பாவம் இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருக்க மாட்டாராம்? பிதாவானவர் இருக்க மாட்டாராம். இங்கே சிலுவையில் யார் இருக்கிறார்? இயேசுவானவர் இருக்கிறார். தன்னோட அவர் என்ன சுமந்து இருக்கிறாரு? உலகத்தோட எல்லா பாவத்தையும் அவர் சுமந்தது நிமித்தமாக அந்த இடத்துல யார் இல்லை? பிதாவானவர் அந்த இடத்துல இருக்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார்? விலகி விட்டார். இப்போ நம்மளுக்கு அந்த வசனம் அழகாக தெளிவாக புரியுது. ஏன் ஏசப்பா இதேமாரி சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார்? ஏன்னா இத்தனை வருடம் அவருக்கு ஒரு வழித்தடமாக இருந்து வழி நடத்தினவர் பிதாவானவர். ஆனால் அவர் சிலுவையில் அறையும் போது அந்த இடத்துல யார் இல்லை? பிதாவானவர் இல்லாமல் போயிட்டார். அது அவருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதற்கு காரணம் இயேசுவானவர் கிடையாது. அதற்கான காரணம் என்ன? இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். இயேசு நமக்காக
அதற்கான ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். 2வது வசனம் ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். யார் மேலே விழ பண்ணினாரா? இயேசுவானவர் மேலே விழ பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம கொஞ்சம் போய் பார்க்கலாம். இந்த வசனம் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, இதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என் தேவனே அதை பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கு நம்ம கண்ட்ரியில், நம்ம நாட்டில் ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? தொங்க விடுவாங்க, ஹேங் பண்ணுறாங்க. ஓகேவா? மற்ற நாடுகளில் நம்ம கேள்விப்படுறோம், ஒன்று இன்ஜெக்ஷன் போட்டு டக்குன்னு இறப்பை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணி இறப்பை கொண்டு. யூஎஸ் போன்ற தேசத்துலலாம் எப்படி கரண்ட் அனுப்புவாங்க, உடனடியாக அந்த மனிதன் வந்து இறந்து போவான். ஆனால் அந்த காலத்தில் இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்ட காலத்தில் எப்படி இருந்துதான், சிலுவையை யூஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுப்பாங்களாம்? மரண தண்டனையை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அரசியல் குற்றவாளிகள், கிளர்ச்சியாளர்கள், கொலை செய்தவர்கள், இவர்களுக்காக தான் இந்த மரண தண்டனை இவ்வளோ மோசமாக கொடுப்பாங்களாம். இது மோசமான ஒரு தண்டனை, சாதாரண தண்டனை இல்லை, மோசமானது. அதுவும் சாதாரணமாக அவன் இறந்துடக்கூடாது, அந்த தண்டனையை சாதாரணமாக அவன் அனுபவிச்சிடக்கூடாது, அவமானப்படுத்தி அவனை என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். அதுதான் அந்த ராஜாக்களோட முடிவாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, முக்கியமான காரணம் அந்த சிலுவை எப்படி இருக்கணுமா? சிலுவையில் அறைந்தால் உடனே சாவு ஏற்படக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணணும்? இறக்கணும். இதுதான் அந்த சிலுவைக்கோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் இயேசுவை நம்ம யோசித்து பார்ப்போம். சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அவர் எப்படிப்பட்டு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு பார்ப்போம். முதல்ல உடல் வேதனை எப்படி இருந்திருக்கும், அவரோட உடல் வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தலையில் என்ன இருந்துச்சு? முடி இருந்துச்சு. அது வந்து சும்மா வைக்கலை, அதை நல்லா அழுத்தி வைத்ததுனால அந்த தலையிலேருந்து என்ன வந்துகிட்டே இருந்துச்சு? இரத்த துளிகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. 2வது, அவரோட கைகள் கால்கள் என்ன இருந்துச்சு? ஆணிகள் பாய்ந்து இருந்துச்சு. ஆணிகள் பாயணுன்னா அப்போ என்ன ஆகிருக்கும்? அந்த போன்ஸ் என்ன ஆகிருக்கும்? எலும்புகள் என்ன ஆகிருக்கும்? உடையப்பட்டிருக்கும். அந்த இரத்த நாளங்கள்லாம் என்ன ஆகிருக்கும்? கட்டாயிருக்கும். நர்வ்ஸ் என்ன ஆகிருக்கும்? எல்லாமே கட்டப்பட்டு இருக்கும். ஓகேவா? அது மாத்திரம் இல்லாமல் விழாவில் என்ன பண்ணால், ஒருத்தர் எடுத்து ஈட்டியை வச்சு குத்துனா அதுலேருந்து சாதாரணமாக ரத்தம் வடிந்திருக்காது, நிறைய ரத்தம் போயிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் காலையிலேருந்து அவருக்கு என்ன பண்ணாங்க? சவுக்கு அடிகளை பெற்றிருந்தார். அவரோட உடல் எப்படி பாடுபட்டிருக்கும். இறப்பதற்கு முந்தின நிலைமைக்கு அவரை கொண்டு போனாங்க. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அவரோட உடல் வேதனை எப்படி இருந்துச்சான்? ரொம்ப மோசமான இதில் இருந்துச்சான். உடல் மட்டும்தான் வேதனையாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவரோட மனது எப்படி இருந்திருக்கும்? போன வாரம் வரைக்கும் அவரை ராஜான்னு பாடினாங்க, ஓசனா பாடுவோன்னு பாடினாங்க. ஆனால் ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? தனிமைப்படுத்தப்பட்டாச்சு. அவரை சுற்றி எப்போவுமே அவருக்காக சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர்கள் ஒருத்தன் வந்து தன்னை காட்டி கொடுத்து அவரை வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். இன்னொரு சீஷன் இன்னும் அவரோட மார்பிலே சாயிற சீஷன் என்ன சொல்லுவான்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு இந்த சீஷன் என்ன பண்ணான்? மறுதளித்து ஓடி போனான். அது மாத்திரம் இல்லை, பலர் வந்து என்ன பண்ணாங்க? அவரை ஏளனமாக பேசினாங்க. இந்த மனுஷன் எப்படிலாம் பேசினா, திரளான கூட்டத்தை கூட்டி என்னெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. மத தலைவர்கள் அவரை நிந்தித்தார்கள். அது மாத்திரம் இல்லாமல் போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க? அவரோட ஆடையை வந்து பங்கிட்டு கொடுத்தாங்க. இது எல்லாமே அவர் வந்து பார்க்குறாரு. ஒரு சைடில் உடலில் ஒன்றுமே இல்லை, பலவீனத்தின் உச்சியில் இருக்கிறாரு. ஒரு சைடத்தில் மனது எப்படி இருக்குது? ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவரோட மனசு என்ன சொல்லிகிட்டு இருந்திருக்கும் அந்த நேரத்தில்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ உயிரோடு இருக்க போகிற, இன்னும் கொஞ்ச நேரம் தான், மேபி a couple of hours தான் நீ இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? உடல் முழுவதும் பாடுகள், மனதில் ஒரே வலி. 3வது காரியம் வந்து இன்னும் சில மணி நேரத்தில் நம்ம இறப்பை பார்க்க போகிறோம்.
4வது, இது எல்லாவற்றையும் விட அவருக்கு மிகவும் துக்கம் கொடுத்தது என்னது? பிதாவானவர் அவர் விட்டு விலகி இருந்தார் என்பது அவருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. இந்த காரியத்தை வைத்து நம்ம பார்ப்போம். அவரோட கடைசி மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணாராம்? யாரை கூப்பிட்டாராம்? என் தேவனே, என் தேவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம இதேமாரி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ ஏசப்பாவை தேடுவோம், என் தேவனேன்னு கூப்பிட்டு நம்மளோட விசுவாசத்தை அறிக்கையிடுவோம், நம்ம நம்பிக்கையை இன்னும் மேலோங்குவோம், இல்லாட்டி அவரை நோக்கி ஒவ்வொரு நிமிஷமும் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் அவர் என்ன பண்ணுறாரு? என் தேவனே, அவரோட உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னது? என் தேவனே, என் தேவனே என்று அப்படின்னு சொன்னார். அதாவது இங்கிலீஷில் அதுக்கான ஒரு வார்த்தை லோவஸ்ட் ஆஃப் தி லோவஸ்ட் பாயிண்ட், விளிம்பு நிலை. இதுக்கு மேலே அவரால் கஷ்டப்படுத்த முடியாது, இதுக்கு மேலே அவர் கஷ்டப்பட முடியாது. அந்த நிலைமையிலும் அவர் என்ன சொல்கிறாரு? என் தேவனே, என் தேவனேன்னு இயேசுவை நோக்கி, கர்த்தரை நோக்கி, பிதாவானவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு காரியம்தான், கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம நிலைத்திருப்போமா இல்லையா? இயேசுவானவர் அதற்கு ஒரு சாட்சியாக விளங்கினார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவரோட உயிர் போகிற நிலைமையிலும் கூட அவர் என்ன தான் பண்ணார்? பிதாவானவருக்கு ஒரு ஒபீடியண்ட்டாக இருந்தார். பிதாவானவர் சொன்ன வேலைகளை செஞ்சார். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செஞ்சவர். நம்மக்கிட்ட கேட்குற இந்த வசனத்தின் மூலமாக அவர் நம்மக்கிட்ட கேட்குறது என்னது? நீயும் அதே மாதிரி இருப்பியா? கடைசி பரிந்தியம் உன்னோட வாழ்வின் நல்ல நிலைமையில் மாத்திரம் இல்லை, உன்னோட தாழ்வான நிலைமையிலும் நீ என்ன பண்ணுவியா? என்னோட நிற்பியா? இல்லை, முடிவு பரிவேந்தியம் நீ நிலை நிற்பியான்ற ஒரு வார்த்தையை இந்த வசனத்தின் மூலமாக கேட்குறாரு. நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி என்ன? ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தை. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருந்தார். பிதாவானவரால் அவர் கைவிடப்பட்டு விலகி இருந்தார்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்படி நடக்கும்போது ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டதா? பிதாவானவருக்கு தனியாக வந்துட்டார். இயேசுவானவர் தனிமையில் விடப்பட்ட நேரத்துலையும் அற்புதங்களும் நடந்தது. என்ன நன்மை நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லுது? வி பிகேம் க்ளோசர். முதல்ல எப்படி இருந்தோமா? பிதாவானவரும் மனுஷனும் எப்படி இருந்தாங்களாம்? நல்ல தூரமாக இருந்தாங்களாம். ஆனால் இந்த இயேசுவானவர் தன்னோட சிலுவையில் நம்மளோட பாவத்தை எடுத்தது நிமித்தமாக என்ன ஆச்சா? நம்மளும் இயேசுவும் ரொம்ப கிட்ட சேரணுமா. இன்னும் ஒரு கொலோக்கியலாக சொல்லணுன்னா, இயேசுவானவர் பார்க்குறாரு, என்னடா இப்படி 2 பேரும் தூரமாக இருக்கிறாங்க, மனுஷன் தனியாக இருக்கிறான், பிதாவானவர் ரொம்ப பரிசுத்தவான், அவர் 2 பேருமே தனியாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு எட்டி பார்த்தா என்ன காரணமாக இருந்துச்சா? பாவம் தான் அதற்கு காரணமாக இருந்துச்சா. அப்போ இயேசு என்ன சொன்னாரா? இந்த பாவத்தை நான் என்ன பண்ணுறேன்? நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் இன்னும் கிட்ட சேருங்க அப்படின்னு சொல்லி பிதாவானவரையும் மனுஷனையும் இணைத்தது யார்? இயேசுவானவர். இந்த சிலுவையில் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மளை நெருக்கினார். இதனால் ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். போதுமா? இதனால என்ன ஆச்சா? ரொம்ப தூரமான பிதாவும் மனுஷனை என்ன பண்ணாரா? நம்ம இப்போ எப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம், அப்பா பிதாவே அப்படின்னு தான் நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், கரெக்டாக? இது யார் வாங்கி கொடுத்தது? இயேசுவானவர் வாங்கி கொடுத்தாரு. எதன் மூலமாக வாங்கி கொடுத்தாரு? நம்முடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்ததின் மூலமாக அதை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3வது காரியம், ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்? இதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தோம், இயேசுவானவர் என்ன செஞ்சு பிதாவையும் மனிதனையும் இணைத்தார்னு பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு படி மேலே போயிட்டு பிதாவானவர் என்ன பண்ணுறாரு? தன்னோட ஒரே குமாரனை கொடுத்து நம்மளுக்காக நம்மளை மீட்டு எடுக்கிறார். இந்த வசனத்தில் இன்னும் ஒரு கருப்பொருள் இருக்குது, அது மறைப்பொருளாக விளங்கியிருக்கு. பிதாவானவர் என்ன சொல்கிறாரு? தன்னோட ஒரே குமாரனை கொடுக்குறாரு. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தாரு. அப்போ அதில் ஒரு விஷயம் தோணுது, இயேசுவை விட ஒரு படி அதிகமாக உங்களையும் என்னையும் யார் நேசிக்கிறார்? பிதாவானவர் நேசிக்கிறார்.
இதுதான் இந்த வசனத்தோட கருப்பொருள். மேலோட்டமாக பார்க்கும்போது அது தெரியல. ஆனால் இயேசுவை விட ஒரு படி அதிகமாக நம்மளை யார் நேசிக்கிறாரு? பிதாவானவர் நேசிக்கிறாருன்றதை நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த வசனம் பிதா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வசனத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கிற சில வார்த்தைகளை நான் திரும்பவும் குறிப்பிட விரும்புகிறேன். கடைசி பரியந்தம் வரைக்கும் நம்ம நிலைத்திருக்க போகிறோமா இல்லையா? ஏனென்றால் இயேசுவானவர் அதே போல் நிலைத்திருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் நம்மளுக்கும் பிதாவானவருக்கும் இந்த தூரத்தை அதை யார் குறைத்தது? இயேசுவானவர் குறைக்கிறாரு. மூன்றாவது காரியம், பிதாவானவர் என்ன பண்ணுறாரு? தன்னோட ஒரே பிள்ளையை கொடுத்து ஒரு படி எல்லாரை விட ஒரு படி அதிகமாக என்ன பண்ணார்? நம்மளை நேசிக்கிறார் என்பதை அவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கர்த்ததாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அருளிய ஆண்டவருக்கும் நான் மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய 5ஆம் வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக இதற்கு இணையான ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் சமாரியா பட்டணத்திற்கு ஊழியம் செய்வதற்காக செல்கிறார். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ ஒருவள் தண்ணி மொண்டு கொள்ள கிணற்றின் அருகில் வருகிறாள். அவளிடம் எனக்கு தாகத்திற்கு தா என்று அவர் கேட்கிறார். அந்த பெண்ணோ மறுக்கிறாள். என்ன சொல்கிறாள்னா, சமாரிய ஸ்திரீகளுடன் யூதர்கள் பேசக்கூடாதே, நீங்கள் என்னிடம் தண்ணி கேட்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறாள். அதற்கு ஆண்டவர் பிரதி உத்தரமாக, நீ யாருடன் பேசுகிறாய் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜீவ தண்ணீர் கேட்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். அதற்கு அவள், எனக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும், ஒரு காலமும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் அவளிடம் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அத்தனை ரகசியங்கள் ஒவ்வொன்றாக விவரிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த ஸ்திரீ இவர் உண்மையாகவே மேசியாதான் என்பதை உணர்ந்து அவளுடைய ஊரார் அத்தனை பேரிடமும் இவளுக்கு நடந்த அதிசயத்தையும் போய் ஒவ்வொன்றாக உபதேசமாக சொல்லுகிறாள். அனைவரும் விசுவாசிகளாக மாறுகிறார்கள். இதன் மூலம் ஆண்டவர் அவளிடம் தண்ணி கேட்டதற்கான காரணம் அவர் சரீர தாகம் என்று இல்லை, அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவள் இரட்சிப்பின் வாழ்க்கையில் அவள் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற தாகத்தில் அவர் கேட்டிருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஊரார் அத்தனை பேரும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும் என்ற தாகத்திலும் அவர் தண்ணீர் கேட்டிருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே 5ஆம் வார்த்தையை எந்த நிலையிலே மொழிந்திருப்பார் என்றால், மிகவும் பலனற்ற நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே, சுற்றி இருக்கிற அகங்காரிகள் அத்தனை பேரும் அவரை ஏளனம் செய்து கொண்டிருந்த வேளையிலே, என் தேவனே ஏனப்பா என்னை கைவிட்டீர் என்று கதறின நிலையிலே நாவெல்லாம் வறண்டு போய் பேசின வார்த்தை தான் இது. வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதல் பிரிவாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்றால், ஏற்கனவே ஆண்டவர் இந்த கஷ்டங்களை பட வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், இந்த பாதைக்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுவார், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் இந்த பாடுகளை அனுபவித்தார். பழைய ஏற்பாட்டிலே அப்போ முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது முன்னாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இதை மறுக்காமல் அவருடைய அந்த இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற
நிறைவேற்றுவதற்காக இந்த வலிகளை எல்லாம் அனுபவித்தார். அடுத்த பிரிவாக முடிந்தது என்று அறிந்து வாசிக்க கேட்போம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் பிதா அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தார். ஆனால் அவர் அறிந்தவாறு தான் செய்து முடித்தாரே தவிர அவர் மனதார நிறைவடைந்து இதை பேசவில்லை. அவர் பிதா சொன்னதை செய்து முடித்தார், ஆனால் அவர் மனது இன்னும் நிறைவடையவில்லை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அடுத்ததாக தாகமாய் இருக்கிறேன் என்ற பிரிவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தாகமாய் இருக்கிறேன் என்பதை இன்னும் 3 கோணங்களாக நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். மார்க் 15:23. வெள்ளை பௌளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், ஆனால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னவென்றால், வெள்ளை போலம் என்பது முட்செடியில் இருந்து எடுக்கப்படும் பிசினை வைத்து தயாரிக்கப்படும் ஒரு போதைப் பொருள். இது வாசனை பொருளாகவும் பயன்படுத்தப்படும். எனவே அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பண்டைய காலத்தில் யூத பெண்கள் என்ன செய்வார்களாம், இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை பொதுவாக தண்டனைக்கு நியமிக்க பட்டவர்களுக்கு தண்டனை பெறுவதற்கு முன்பாக கொடுப்பார்களாம். எதற்கு என்றால், அவர்களுக்கு வலி தெரியக்கூடாது. அவர்கள் தண்டனையை பெறும்பொழுது அவர்களுக்கு அந்த வலி தெரியக்கூடாது என்பதற்காக இதை கொடுப்பார்களாம். அதை இவர்கள் ஒரு புண்ணியமாக செய்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் ஆண்டவரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது ஒரு போதைப் பொருளாக இருந்தபடியினால் அவர் ஆசாரியனாக இருந்தார். அதனால் இதை செய்தால் அவர் பிதாவிடம் அவர் பிதாவின் தேவனாக இருக்க முடியாது என்று அவர் அதையும் மறுத்துவிட்டார். இன்று நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். நாமும் உலக காரியங்களில் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக போதனையா எதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கொள்ளலாம். போதை என்றால் உலக காரியம். நம் கண்களுக்கு முன்னால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று போதை, இன்னொன்று போதனை. போதை என்றால் உலகத்திற்கு ஏற்ற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். போதனை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகள். நாம் எதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக மார்க் 15:36 மத்தேயு 27:48 ஒரே வகையான குறிப்புகள் நாம் வாசிக்க முடிகிறது. வாசிக்க கேட்போம். மார்க் 15:36. ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு அந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது கூட அவருக்கு இனிப்பானதையோ சிறந்ததையோ யாரும் கொடுக்கவில்லை. அவருக்கு கசப்பு நிறைந்த காடியை தான் கொடுத்தார்கள். இன்று நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு கசப்பானதையும் எத்தனை பேர் இனிப்பானதையும் கொடுக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் உதாசீனப்படுத்துகிறோமா, உசிதமானதை கொடுக்கிறோமா? உதாசீனப்படுத்துகிறது என்றால் ஆண்டவருக்கு கசப்பானதை கொடுப்பது, உசிதமானதை கொடுக்கிறோம் என்றால் ஆண்டவருக்கு இனிமையானதை கொடுப்பது. எனவே இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள எளிமையாக உசிதமா உதாசீனமா எதை கொடுப்பீர்கள் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக யோவான் 19:29 மற்றும் 30 வாசிக்க கேட்போம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு போதும். இதில் மட்டும்தான் இயேசு காடியை வாங்கின பின்பு அப்படின்னு இருக்கு. அப்பனா ஆண்டவர் காடியை வாங்கியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் அவர் வாங்கவே இல்லை. இது மட்டும் வாங்கினதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஈசோப்பு தண்டில் துவைத்து அப்படின்னு இருக்கு. ஈசோப்பு தண்டு அப்படின்னா என்னன்னா, அது ஒரு பரிசுத்தமுள்ள மூலிகை செடி. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 51:7 ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லுவான். ஈசோப்பினால் கழுவும்
அன்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய தாகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அடுத்ததாக எங்கள் வீட்டில் வந்து இது எவ்ரிடே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் ஒரு க்ரோஷே மாதிரி எதாவது பண்ணிகிட்ருப்பேன். என் தங்கச்சி அங்கே உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாள். எனக்கு திடீர்னு ஒரு தாகம் எடுக்கும். அந்த தாகத்துக்கு நான் வெறும் கேபி எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் அவள் எடுத்துகிட்டு வர மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், கேபிமா செல்லுக்குட்டி எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்வேன். இப்போ அவள் வந்து நான் கேபிமான்னு கூப்பிட்டாலே என்ன தண்ணி தானே வேணும் அப்படின்னு கேட்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மனிதர்களிடத்தில் ஆசை வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு நமக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொள்கிறோம். அதே போல் தானே ஆண்டவரும் சிலுவையில் என் தங்கமே என் செல்லமே அப்படின்னு கூப்பிட்டு உன்னை எனக்கு தரமாட்டாயா என்று கேட்டாரே. நாம் எத்தனை பேர் அவருக்கு தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீது வந்து தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து பெத்லஹேமில் உள்ள அந்த தண்ணியை தான் குடிக்க வேண்டும், ஒளிமுக வாசலில் கிணற்றில் உள்ள தண்ணியை தான் குடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அவர் வந்து எல்லாரிடத்துலையும் யார் வந்து எனக்கு இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 3 பராக்கிரமசாலிகள் தான் வந்தாங்க. அவங்க உயிரை பற்றி துளியும் கவலைப்படாமல் எதுவுமே கவலைப்படாமல் போனாங்க. அங்கே வந்து நிறைய வந்து ஒரு ஆர்மி அவங்களோட லைஃப்க்கு என்ன ஆகும்னு கூட அவங்க யோசிக்கலை. அங்கே போனால் அவங்கள கொன்று போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட உயிரை பற்றி யோசிக்காமல் என்னோட தலைவரோட தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சையோடு அவங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து தாவீது அதை குடிக்கலை. ஏன்னா அவங்களோட உயிரை வந்து இந்த மாதிரி பொருட்படுத்தாமல் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்த அந்த தண்ணி வந்து எனக்கு வந்து பாவம் தூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை குடிக்கலை. இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறதற்காக தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் எழும்ப போகிறீர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புனித வெள்ளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் மரித்து அப்படியே மண்ணோடு போகவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6ஆம் வார்த்தை வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று எந்த காரியத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, முடிந்தது என்பதற்கு கிரேக்க பதத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, டெட்டலஸ்டாய். இந்த முடிந்தது என்பதற்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, டெட்டலஸ்டா என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் வருகிறது. அந்த கிரேக்க பதத்தில் இந்த முடிந்தது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் காரியம் முடிந்தது, ஒரு முடிவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் டெட்டலஸ்டான்னு சொல்லி அந்த கிரேக்க பதத்தில் வருகிற அந்த வார்த்தையை எல்லாரும் கவனமாக கவனிக்கலாம். பர்ஃபெக்ட்னு அர்த்தமா. பர்ஃபெக்டாக நான் செய்து முடித்தேன் ஒரு காரியத்தை. நான் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னா அவங்க நேர்த்தியாக எல்லாவற்றையும் கரெக்டாக
வீடு கட்டுறதுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்து முடித்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்ஜினியர் சொல்லுவாராம் டெட்டலிஸ்டான்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா அவருக்கு கொடுத்த எல்லா கிரியைகளையும் அவருக்கு நியமிக்கும்படி அவருக்கு கொடுத்த எல்லா கிரியைகளையும் செயல்களையும் அவர் ஒழுங்கும் கிரமமாய் கரெக்டாக பர்ஃபெக்டாக பூரணமாக அவர் செய்து முடித்ததுனால மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார், முடிந்தது. அவர் சரீரத்தில் எத்தனையோ பாடுகள், வேதனைகள், எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அவர் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 பகுதியிலுமே மகா சத்தமாய் கூப்பிட்டார்னு வரும். முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணார்னா மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை விட்டாராம். ஆனால் இந்த யோவானில் என்ன போட்டிருக்குன்னா அதன் பின்பு முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே முடித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? சோர்வுகள் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை, ஆண்டவரே இந்த முடிந்தது என்று சொல்கிறாங்களே, வார்த்தை நீ முடிந்தது என்று சொல்லியிருக்கிறீங்களே, இதை குறித்து நான் என்ன பேசுவேன்னு சொல்லி அவர் சமூகத்தில் இருக்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்படியே சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவை மகிமைப்படுத்தினாரா? பிதாவை மகிமைப்படுத்தி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில் பிறக்கணும். 12 வயது வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்தார். 12 வயதுக்கு அப்புறம் தேவாலயத்தில் போயிட்டு பிரதான ஆசிரியரிடத்தில் வினாவி கொண்டிருந்தால், கேள்வியில் கேட்டுக்கொண்டிருந்தால். 30 வயசில் என்ன பண்ணுறாரு? நீங்களும் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் என்னோடு கூட. 30 வயசில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஞானஸ்தானம் எடுத்தார். முதலாவது ஆண்டவர் 30 வயசில் ஞானஸ்தானம், கரெக்டுங்களா? 30 வயசில் ஆண்டவர் பிதா கட்டளையிட்டு இருக்கிற அந்த ஞானஸ்தானம் என்கிற அந்த காரியத்தை செய்கிறார். அதன் பின்பு 3.5 வருஷம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது வாழறதுக்காக வந்தாரா? மரிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் யாராவது பிறப்பாங்களா? யாரும் பிறக்க மாட்டாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்கும்படியாக, நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு பரிசுத்த சிந்தை நம்மளுக்கு உண்டாக்கும்படியாக, பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்முடைய எல்லா பாவத்துக்கும் அவர் பரிகாரமானார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா பாவங்களையும் மீட்டெடுத்துக்காக நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் முடித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பாவம், சாபம், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தலைமுறையாக நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் முடித்ததுனால அவர் மிகுந்த சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. இட்ஸ் ஃபினிஷ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இட்ஸ் ஃபினிஷ்ட். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேதனையோடு இருந்தபடினால, ஆனாலும் இந்த வார்த்தையை பிதா எனக்கு செய்த காரியங்கள் ஒன்றில் நான் தவறி போகவில்லை, எல்லா காரியங்களையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பிதாவாகிய தேவனுக்கு உதவி செய்தார்னு சொல்லி, பிதாவே உம்முடைய சித்தத்தை உம்முடைய கிரியையை நான் செய்து முடித்தேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் முழுவதுமாக இந்த உலகத்தில், அவருடைய ரத்தம் முழுவதும் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. ஏனென்றால் இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய ரத்தத்தினால பாவம் மன்னிப்புங்கிற அந்த பாவத்தை அவர் ஜெயித்தவராக இருக்கிறபடினால எல்லா ரத்தத்தையும் அவருக்கு நமக்காக சிந்தி பாவத்தை சிலுவையில் முடித்தார். ஹல்லேலூயா. பாவம் நமக்குள்ள கிரியை செய்தாலும் அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமே நம்மளிடத்தில் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே பாவத்திலிருந்து நிச்சயம் விடுதலை பெற முடியும். அல்லேலூயா. அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் அறியாத முன்பதாக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன். எத்தனையோ பாவ பழக்கங்களுக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டனா இருந்தேன். நான் நினச்சிருக்கிறேன், ஆண்டவரே இந்த பழக்கத்தில் என்னால் விட முடியாது போலகுது அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறங்க பெறுவான்னு சொன்னார். ஹல்லேலூயா.
ஆண்டவரத்தில் நம்ம அறிக்கை செய்தோன்னா நம்முடைய பாவத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பாவத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார்னா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த பிசாசின் கிரியையை முடிக்கிறதுக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து சிலுவையில் ஒரு பரிகாரத்தை செய்திருக்கிறார். அதன் பின்பதாக எதற்காக வந்திருக்கிறார்னா அக்கினியை போட வந்தேன். ஹல்லேலூயா. அக்கினின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தருகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் வரங்களை பெற்றுக்கொண்டாராம். எல்லா வியாதிகளையும் நம்ம இடத்துலேருந்து நீக்கிறதுக்காக ஆண்டவர் 39 முறை என்ன பண்ணார்? 39 முறை வாரினால ஆண்டவர் அடிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, எத்தனையோ லட்சக்கணக்கான வியாதிகள் இருக்கிறது. ஆனால் எல்லா வியாதிகளையும் அந்த 39 வகையில் அடக்கி விடலாமா? ஹல்லேலூயா. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கலில் இருக்கிற பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, மெடிக்கல் பைபிளும் படிப்பாங்க, ஆனால் டாக்டராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க அநேகர் சொல்லுகிறது என்னென்னா, இந்த 39 முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டதுனால நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்ததுனால அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்தாராம். சந்தோஷமே இல்லையே உங்களை பார்க்கும்போது? எல்லா வியாதிகளையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்தாராம். தம்முடைய இரத்தத்தினால, தம்முடைய பாடுகளினால, எல்லாவற்றையும் முடிந்ததுனால அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. அதன் பின்பாக பிதாவினுடைய சித்தத்தை செய்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து செய்து முடித்தாராம். பவுல் சொல்லுவார், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம சொல்ல முடியுமா நல்ல போராட்டத்தை போராடுறேன்? நம்ம 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் எல்லாருக்குமே மரணம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அந்த மரணம் இருந்தாலும் இந்த உலகத்துலேருந்து நம்ம போகிறோமே தவிர, ஆனால் நித்தியமாக கோடி வருஷமாக ஆண்டவரோடு கூட நம்ம ஜீவனுள்ள அந்த நித்திய மணவாளனை பார்க்க நித்திய ஜீவனுள்ளவர்களாக நாமும் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறபடினால அந்த மரணத்தை சிலுவையிலே முடித்தார். ஹல்லேலூயா. எல்லா இந்த நரகத்துக்கு போகிறதான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் முடித்தபடினாலே பரலோகன்னு ஒரு அருமையான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு இந்த சிலுவையில் என்னையே நான் பலியாய் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் மாசற்ற இரத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் என்றால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை போல ஒருவருமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தி இந்த உலகத்தில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எல்லாம் முடிந்தது சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்கிறது. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒரே தரம் செய்து முடித்தாராம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்கன்னா, சொந்த பாவங்களுக்கு, அவங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பலியிடுவாங்க. ஆடு, மாடு, பலியிடக்கூடிய என்னென்ன மிருகங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் பலியிட்டு தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக எல்லாரும் பலியிடுவாங்களாம். அதன் பின்பு ஜனங்களுக்காக என்ன பண்ணுவாங்களாம்? நாடோறும் பலியிடுவாங்களாம். பாவம் செய்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயரே இந்த நான் பாவம் செய்துட்டேன், என்னுடைய பாவத்துக்காக இந்த மிருகத்தை நான் பலி எடுத்துன்னு வந்திருக்கிறேன், நீங்கள் பலி கொடுத்து என்னுடைய பாவம் நிவாரணத்துக்காக, பாவத்திற்கு மன்னிப்புக்காக நீங்கள் தேவனிடத்தில் எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா பலியிடுவாங்க. ஆனால் அந்த எல்லா பலிகளையும் பார்க்கிலும் ஆண்டவர் இந்த பலி, அவருடைய பலி பார்த்தீங்கன்னா கிருபாதார பலி. ஹல்லேலூயா. அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணார்னா நொறுக்க ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தரோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி சரீரத்தை என்ன பண்ண நொறுக்கினாரா. இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு பகுதியில் 5000க்கு மேற்பட்ட காயங்களாம். 5000க்கு மேற்பட்ட காயங்கள். அந்த 39 முறை வாரினால் அடிக்கும்பொழுது சதையெல்லாம் அப்படியே பிச்சுட்டு வருமா, நரம்புகளெல்லாம் அப்படியே வெடிக்கும், நரம்புகளெல்லாம் அப்படியே கிழித்து கொண்டு ரொம்ப அகோரமாக
அந்த கேடு அடைந்தாராம். 10,000களில் சிறந்தவர். அவரை போல ஒரு அழகுள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை போல ஒரு பூரணர், 10,000களில் சிறந்தவர், வெண்மைய சிகப்புமானவர். அப்படியாப்பட்ட தேவன் வேதம் சொல்லுகிறது ஏசாயால, நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக என்ன பண்ணலாம், நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக அவர் அந்த கேடு அடைந்தாராம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஆனாலும் நான் சொல்ல ஏவப்படுறேன். தாழ்மையோடு கூட இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில நேரத்தில் ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். ஆண்டவர் ரொம்ப ஒரு அந்த கேடாக ரொம்ப ஒரு இதுவாக இருப்பார். அவருக்கு இடுப்பில் ஒரு துணி கட்டியிருப்பாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிர்வாணமாய் நமக்காக அவருடைய தன்னுடைய சரீரம் முழுவதுமாய் எல்லா இடங்கள்லையும், ஒரு இடம் கூட காயம் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் காயங்களை ஏற்பட்டு நமக்காக அப்படியாப்பட்ட மகிமையுள்ள ராஜாதி ராஜா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நினச்சிருந்தா வேற யாராவது கூட அனுப்பிச்சு, ஒரு தூதனை கூட அனுப்பிச்சு இந்த உலகத்துக்கு அவர் நினச்சிருந்தா அவருக்கு தெரியாத வழிகளே கிடையாது. கோடி வழிகள் இருக்கிறது. அவர் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னா, ஏன் அவரே நிர்வாணமாய் நமக்காக எத்தனையோ பாடுகளை சகித்து, எவ்வளவோ வேலைக்காரர்களிடத்துல எவ்வளோ அடிகள் பட்டு துப்பப்பட்டு நமக்காக ஏன் ஆண்டவர் செய்தாருன்னா, நம்ம மேலே வைத்த அன்பு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக எல்லா பாடுகளும் சகித்தபடினால தாவீது சொல்லுகிறார், அதிகமாய் நேசித்த. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது இந்த உலகத்தில் பார்க்கல. ஏன்னா தாவீதுக்கு அப்புறமா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சங்கீதத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகள், உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆண்டவருடைய கிருபைகள், உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை அவர் நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லலாமா? எல்லாரும் சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! நம்முடைய நண்பர்கள் செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய தாய் தகப்பன், நமக்கு பிரியமானவர்கள், கணவன் மனைவி, யாராலையும் செய்ய முடியாத ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். ஒரு சில காரியங்களை ஒரு சில உறவுகள் நமக்கு செய்ய முடியும். ஆனால் நமக்கு செய்ய முடியாத காரியங்கள் சிலது இருக்கலாம். அந்த காரியங்களை இயேசு நமக்கு செய்வார். அல்லேலூயா! அது நிச்சயம் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினால கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டு முடிந்தது என்று சொன்ன பிறகு 7வது வார்த்தையை பேசுகிறார். நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் பிதாவே என்று அழைத்து அவருடைய கரங்களிலே அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜீவனை விட்டார். முதல் வசனத்திற்கும் கடைசி வசனத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை இருக்கு சொல்லுங்களேன்? ஆரம்ப வார்த்தை என்ன? பிதாவே. முதல் வார்த்தை எப்படி தான் தொடங்குது? பிதாவே. கடைசி வார்த்தை எப்படி தான் தொடங்குது? பிதாவே. நடுவில் நம்ம பார்த்த எந்த வார்த்தையும் பிதாவே என்று தொடங்கவில்லை. முதலாவது ஆண்டவர் தொடங்கும் போதும் பிதாவுக்கு கனத்தை கொடுக்கிறார். கடைசியாக அவர் முடிக்கும் போது பிதாவுக்கு கனத்தை கொடுக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்பதை தன்னுடைய வார்த்தையினாலே அவர் நிரூபித்தார். ஹல்லேலூயா! சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம எத்தனை பேர் ஆண்டவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிற? ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் எனக்கு ஏசப்பா வேணும், ஒரு காரியத்தை நடத்தும் போதும் எனக்கு ஏசப்பா வேணும். நடு மையமா இருக்கிற வார்த்தை தான் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. அங்கேயும் யாருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு?
சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ அவருடைய ஆதி அந்த நடுப்பகுதி எல்லாமே பிதாவையே முன்னிறுத்தி அவர் நடத்துகிறதாக இருந்தது. இன்னைக்கு நீங்க நடத்துகிற உங்களுடைய வாழ்க்கை யாரை மையமாய் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய மைய பகுதி யார்? நேற்றைய தினத்தில் சகோதரி ரோசி ஆராதனை முடிந்த உடனே சொன்னாங்க, நாளையோட என்னுடைய கணவர் மரித்து 1 ஆண்டு காலம், அதாவது இன்றையோடு 1 ஆண்டு காலம் நினைவு நாள் இன்றைக்கு என்று சொன்னார்கள். ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, ஆண்டுடைய கிருபையினால இந்த நாள் வரைக்கும் குறைவின்றி காத்தார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க நடு மையமாக தன்னுடைய கணவனை கொள்ளவில்லை, ஆண்டவராகிய இயேசுவை கொண்டிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களால் நிரப்பத்தகாத ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஒருவேளை கணவர் அதை நிரப்பலாம் என்று நினைப்பீங்க, அல்லது பிள்ளைகள் அதை நிரப்பலாம் என்று நினைப்பீங்க, அல்லது நம்ம வேண்டிய உறவுகள் அதை நிரப்பும் என்று நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய தகுதியுடைய ஒரே ஒருவர் உண்டானால் நம்மை நேசிக்கிற ஆதரிக்கிற ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அதை முக்கியத்துவப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் பிதாவே என்று அழைத்து உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மகத்துவம் என்ன? நம்ம யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என்னுடையவைகள் என்று சிலரை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த என்னுடையவைகள் என்று சொல்லுகிறதுல நாம் எல்லாருமே பங்குள்ளவர்களாக மாறுறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த என்னுடையவைகளாகி இவைகளுக்காக இவர்களுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்குறேன். ஆமாப்பா, நீங்கள் சொன்னீங்க, நான் கொடுக்குறேன். ஆனால் அதை மனுஷன் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. என்னை குத்துனாங்க, என்னை அடித்தாங்க, என்னை கொல்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க, என்னுடைய ரத்தத்தை சிந்தினாங்க, என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்க பார்த்தாங்க. ஆனால் என்னுடைய உயிரை நான் ஒப்பு கொடுத்தாதான் உயிர் போகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனை மாத்திரம் எடுத்துக்கொள்ள எந்த மனுஷனுக்கும் என்ன கிடையாது? சொல்லுங்களேன், அதிகாரம் கிடையாது. இது ஆண்டவருக்கு உரியதாக மாறுகிறதானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது உரியதாக மாறுகிறது. நம்முடைய ஜீவனை எடுக்கிற அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருக்குமே இனிமேல் யாராவது தொந்தரவு பண்ணுறாங்க, யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நம்முடைய ஜீவனை எடுக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். நான் செத்தா நலமா இருக்குமேன்னு என்னைக்குமே வாயனால சொல்லவே கூடாது. சிலுவை தியானத்தை அறிந்த பிள்ளைகள் வாயில நான் செத்தா போதும்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க வாயை திறந்து. எனக்கு ரிப்ளை வந்தால் தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன். ஆமீன். சொல்லக்கூடாது. நான் மரணத்தை அனுபவிச்சா போதும், எனக்கு இந்த உலக பாடுகள் போதும் என்று சொல்லுகிறதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆகவே தான் அதை முன்னறிவித்து ஆண்டவராகிய இயேசுவின் ஆவியை உம்முடைய கரங்களில் நான் ஒப்புவிக்கிறேன் அப்பா என்று சொன்னார். 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எந்த மனுஷனுடைய ஜீவனை அவன் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அதிகாரம் இல்லை, அதை நான் எடுக்க அதிகாரம் உண்டு, நான் கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. இந்த பிளஸ்ஸிங்கை, இந்த பலனை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நாம் பரிசுத்தவானாகிய யோபுடைய வாழ்க்கையிலே வாசித்தோமே, ஆனால் இந்த யோபு சாத்தானுடைய கைகளில் அப்படியே கொடுக்கப்பட்டார். ஆண்டவர் நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டாரு. நீ என்ன வேணாலும் அவனை சித்திரவதை பண்ணிக்கோ, ஆனால் அவனுடைய ஜீவனை எடுக்க மாத்திரம் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? யோபுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்க சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் அப்படியே சந்தோஷமே இல்லாமல் செத்துருவேன் போல அப்படின்னு ஒருத்தருடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. பிசாசு என்ன வேணாலும் போராட்டம் தரட்டுமே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறதான் கர்த்தருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய அறிக்கை.
ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. நம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் ஏன் ஆண்டவர் தன்னுடைய ஆத்துமாவை இப்படி ஒப்பு கொடுக்கிறார்? ஏசாயா 53:12 வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரணத்துல தன்னை ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன? அதற்கு பலனாக அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எங்கெங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வாழ்ந்து வளர்ந்தவர்கள், ஆனா ஒன்றா இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த அந்த உன்னதமான செயலினாலே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் கூடி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகரை அவருக்கு பங்காய் கொடுப்பேன் என்ற பலன் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் கோடா கோடியான ஜனங்கள் பலதரப்பட்ட இடங்களிலே ஆண்டவரை இந்த நாளிலே தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேகரை பங்காய் ஆண்டவர் இதற்கு பலனாக கொடுத்திருக்கிறார். பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் என்று வாசித்தோம். வேதத்தில் நம்ம வாசித்தோம். ஆனா பலவானா இருந்த ஒரு 100க்கு அதிபதியை இவருடைய மரணத்தை சந்தித்த அந்த நொடியிலேயே அவர் பங்கிட்டு கொண்டார், அவர் பெற்றுக்கொண்டார், அவருடைய ஆத்துமாவை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். பலவானை ஆண்டவர் சுதந்திரித்து கொண்டாரா இல்லையா? 100க்கு அதிபதி என்றால் அவன் பலவானா இல்லையா? 100 பேருக்கு அதிபதி அவன். இதுவரைக்கும் ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவன் அவன். ஆனா ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த உடனேயே அங்கே ஏற்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கைக்கு மாறான சில காரியங்கள் நிகழ்ந்தது. திரைச்சீலை, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய திரைச்சீலை அது அவ்வளோ தடியாக இருக்குமா. அது சாதாரண ஒரு ஸ்க்ரீன் போல இருக்காது. 28 நூல்களை கொண்டு நெய்யப்பட்டதான் அது. அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததாம். ஹல்லேலூயா. நம்ம எதையாவது ஒரு துணியை கிழிக்கணுமானா கீழிருந்து கிழிப்போம் இல்லையா? மேலிருந்து கீழாக கிழிகிறதான அது இயற்கைக்கு மாறான செயல். ஹல்லேலூயா. அது மேலிருந்து கீழாக கிழிந்ததான். இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரைச்சீலையை க்ளீன் பண்ணணுமானா 300 ஆசாரியர்கள் சேர்ந்து அதை வாஷ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமா அது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அது சாதாரணமாக கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த அடுத்த நொடி திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஆண்டவரையும் நம்மையும் பிரித்து கொண்டிருக்கிற எந்த அசுத்தமும் இல்லை என்று ஆண்டவர் கிழித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த நாட்களில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஆசாரியர்கள் மாத்திரம்தான், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாராலையும் பெற முடியாது. இந்த திரைச்சீலையை கிழித்ததற்கான காரணம் என்ன? சகல பிள்ளைகளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அதிகாரத்தை பெறுகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்ததினால மரணம் நமக்கு இல்லை என்கிற தீர்மானம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமக்கு மரணம் இல்லை. காலா காலமாக நித்திய ஜீவனோடு கூட நம்ம வாழ முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனை பறித்து கொள்ள யாராலும் முடியாது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். டிம் எலியட் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய தாசன் அந்தமான் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படியாக வந்தாராம். அங்கே பழங்குடி ஜனங்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு நாகரிகம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வர்றவங்க எல்லாரையும் ஹார்ம் பண்ணுறது மட்டும்தான், அடிக்கிறது, துன்பப்படுத்துறதா. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள தவிர வேற யாரை பார்த்தாலும் புறஜாதியாக தான் தெரியும், அந்நியர்களாக தான் தெரியும். இந்த மனுஷன் நல்ல வெள்ள வெள்ளேர்னு வந்து இறங்குறாரு. இந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து இறங்கி இவர்களை தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பல வெகுமதியான காரியங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. துணிமணிகள் கொடுக்குறாரு, சாக்லேட்ஸ் கொடுக்குறாரு, நிறைய காரியங்களை அவர்களுக்கு
பலனா கொடுக்கிறாரு. அதையெல்லாம் வாங்கி கொண்டாங்க. ஆனால் இவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் 27 துரோகிகள் இவரை சூழ்ந்து கொண்டார்கள். 27 பேர் இவரை சூழ நின்னாங்க. 27 பேரும் கையில் கத்திய வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. 27 பேரும் கையில் கத்திய வச்சு எங்கெல்லாம் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்துனாங்க. ஹல்லேலூயா. எத்தனை இடம் குத்தப்பட்டிருக்குன்னு தெரியல. 27 பேரும் இவர் கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச குத்துன்னு குத்தி துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. இவர் கடைசியாக அவருடைய ஜீவனை அவர் விடுகிற வேளையிலே அவர் என்ன சொல்லி செத்தாராம்? நான் வைத்து கொள்ள முடியாததை இழக்கிறேன். அது என்ன? ஜீவன். நான் வைத்து கொள்ள முடியாததை இழக்கிறேன், ஆனால் நான் பெற்றுக்கொள்ள முடியாததை பெறுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நித்திய ஜீவன். நான் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நித்திய ஜீவன் கிடையாது, ஆனால் நான் பெற்றுக்கொள்ள முடியாததை பெறுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டாராம். இன்று வரை பேசப்படுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை ஜிம் எலியட்ஸ் ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக எழும்ப போறீங்க? உங்களுடைய ஆவியை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் கர்த்தருக்காக செயல்பட போறீங்க? எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக நின்று தங்களுடைய ஜீவனை விட்ட பரிசுத்தவான்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஸ்தேவான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன நடந்தது? வாசிப்போம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். துரோகிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். இவர் ஒண்ணுமே செய்யல, ஆண்டுடைய வார்த்தைகளை தான் சொன்னாரு. ஆனா சுத்தி நின்று இவர் மேல் கல்லுகளை எறிகிறார்கள். கல் எறியும் போது இவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து சிரித்து கொண்டே அப்படியே தன்னுடைய ஜீவனை விடுகிறார். காரணம் என்ன? மனுஷகுமாரன் இவருக்காக எழுந்து நின்று வரவேற்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய கண்களில் யார் தெரிவாங்க? சொல்லுங்களேன், யார் தெரிவாங்க? மனுஷகுமாரன் நமக்காக எழுந்து நின்று நம்மை வரவேற்கிறது நமக்கு தெரியும். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேலான பாக்கியம். அல்லேலூயா. பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழச் செய்கிறார். கடைசியாக இறுதியிலே நீங்கள் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட நம் மரணத்தை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியம் பெற்றவர்கள் தான் சிலுவை தியானத்தை அதிகமாய் உணர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய முடிவிலே நான் கர்த்தரை காண்பேன்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவானாகிய யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய சொந்த கண்களை காணோம், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை காணோம். கண்டாரா இல்லையா? கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே அது செய்தருளுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள தான் பட போகிறோம். நம்முடைய ஜீவனை பறித்து கொள்ள ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை. யாருக்காவது அதிகாரம் இருக்கா? யாருக்காவது இருக்கா? இங்கே இருக்கிற யாருக்காவது? இல்லை நம்முடைய வீட்டாருக்கு, இல்லை நம்முடைய பிரச்சனைகளுக்கு, இல்லை நம்முடைய போராட்டங்களுக்கு இருக்கா? அதிகாரம் இருக்கா? இல்லவே இல்லை. நாம் எல்லாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆகாய மண்டலத்தில் தேவாதி தேவன் நம்மை வரவேற்பாராம். அவரோடு கூட பரலோகத்துக்கு நம்ம போவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள சில பிள்ளைகள் பிரவேசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சிலுவையிலே மரித்தார். இதே போல் ஆண்டவராகிய இயேசு செத்தது போலவே சிலுவையிலே மரித்தார். பரிசுத்தவானாகிய யோவான் எரிகிற எண்ணெய் சட்டியிலே போட்டு வறுத்து எடுத்தார்கள். பரிசுத்தவானாகிய பேதுரு, அவர் ஆண்டவரை போல மரிக்கிறதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அதனால் என்னுடைய தலையை கீழாகவும் என்னுடைய கால்களை மேலாகவும் வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கடைசி ஆசையாக சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். மார்க்கு என்று சொல்லுகிற கர்த்தருடைய சீஷன், அவர் குதிரைகளை வைத்து அவரை கட்டி இழுத்து ஒரு பெரிய கிரவுண்டில் அவரை வேகமாய் குதிரைகளை வைத்து இழுத்து அவரை கொன்றார்கள். குற்றுயிராக உடல் இருக்கிற தோலெல்லாம் சுராய்த்து எல்லாம் பிஞ்சு தொங்கி ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய ஜீவனை விட்டார். கடைசியாக ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயா,
அவர் எப்படி செத்தாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய இரு கால்களை இப்படிப்பட்ட 2 தூண்களில் கட்டிட்டாங்க, தலைக்கீழாக கட்டி தொங்க விட்டாங்க. 2 காலையும் இப்படி விரித்து போல விரித்து கட்டி தொங்க விட்டாங்க. ஒரு பெரிய பட்டயத்தை வைத்து நடு பக்கத்தில் வெட்டி 2 துண்டுகளாக வெட்டினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? யாருக்குமே சத்தம் வர மாட்டேங்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியை கர்த்தருடைய கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் உன்னதமான ஒப்படைப்பு. அந்த இரத்த துளியை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நான் வைத்து கொள்ள முடியாததை இழக்கிறேன், பெற்றுக்கொள்ள வேண்டியதை நான் பெறுகிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 7 இரத்த துளிகள் ஆசாரியனாகிய இயேசுவினாலே உங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மன்னிப்பு, 2ஆவதாக ரட்சிப்பு, 3ஆவதாக அரவணைப்பு, 4ஆவதாக தத்தளிப்பு, 5ஆவதாக தவிப்பு, 6ஆவதாக முடிப்பு, 7ஆவதாக ஒப்படைப்பு. இவைகளை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்ராயஸ்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. Hallelujah. நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையிலே நேர்பட்ட பாடுகளை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக, அது நிமித்தமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்டு அப்பியாசப்படுத்தும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்தருளின அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் சபையாராய் எங்களுடைய தகப்பனாரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளிலே எங்களோடு கூட ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் எங்கள் ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேறும்படியாக அப்பாவை நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பரிபூரண சுகம் உண்டாவதாக. நீர் சிந்தின இரத்தமுடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, அப்பாவுக்கு பரிபூரண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சந்தோஷம் அடையும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக என் ஆண்டவர் தகப்பனாரை ஜீவனோடு கூட நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி கொண்டு வழி நடத்தும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஏறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.